ஹே ஹாய் டாமீஸ், வெல்கம் டு டிசோ நைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம தயாங்கோட ஒரு ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் டிவோர்ஸ் சொல்லப்போனால் இட்ஸ் நான் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கண்டிப்பாக இந்த ஒரு ஷர்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவே மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இனி வீக்லி ட்வைஸ் என்னோடய வீடியோஸ் வரும். ஒன் ஷாட் அல்லது எஃப்எஃப், இல்லைன்னா ரெண்டுமே ஒன் ஷாட்டாக கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங் சீன்லே நீங்களும் தயாகும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது ஒரு ஜட்ஜ், கிம் தயாங் அண்ட் லீ வயன், இந்த நிமிடம் முதல் நீங்கள் இருவரும் கணவன் மனைவி அல்ல என்று இந்த ஒரு கோர்ட் ஆர்டர் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சீலுமே அடிச்சிட்டாங்க. நீங்கள் அப்படியே ஒருத்தர் பார்க்குறீங்க. உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஃபீலே இல்லை. அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே வெளில வரீங்க. அப்போது தயாங் அவங்கக்கிட்ட வந்துட்டு, நவ் யூ ஆர் அ ஃப்ரீ பேட் வயன். எஸ் தயாங், யூ டூ. எனிவேஸ், இனி உன்னோட வேலையை நீ பார்த்துக்கோ, என்னோடய வேலையை நான் பார்த்துக்கிறேன். ஓகே? இவ்வளோ நாள் அப்படி தானே இருந்தோம் தயாங்? ஆமாம், இப்படி தானே இருந்தோம். சரி, ஓகே வயன், அப்புறம் நான் கிளம்புறேன். ஓகே தயாங். குட் பை வயன். குட் பை தயாங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே அவரோட கார் எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கே நீங்களும் அப்படியே அவரே பார்க்குறீங்க. குட் பை தயாங் அப்படின்னு சொல்லிவிட்டு, பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. இப்போ நீங்களும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கார் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ இங்கே உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ வயன். சொல்லுமா, பிஸியாம்மா? ஆமாம்மா, கொஞ்சம் ஒர்க்கில் தான் இருக்கேன். என்ன விஷயம், ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டா? அது வயன், சொல்லுங்கம்மா சீக்கிரம், எனக்கு டைம் இல்லை. நீ அது உனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்காம்மா. எதுக்குமா? உனக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்துருக்கோம், அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அம்மா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறதுக்கு? தம்பி படிச்சுட்டு இருக்கான்லாம்மா, அவனுக்கு வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லை வயன், அதுக்காக உனக்கும் வயசாகிக்கிட்டு இருக்குல்லம்மா, உனக்கும் நல்ல காரியெல்லாம் நடக்கணும்னு நானும் ஆசைப்படுவேன்ல. அம்மா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். அதுக்காக ஃபினான்ஷியலி நம்ம கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தால் தான்மா நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நம்ம மேரேஜ்க்கு ரெடியாக இல்லைம்மா அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே உங்களோட மேனேஜர் வயன், சார் அந்த ஃபைலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸில் உங்களோட கேபினில் கொண்டு வச்சிடுறேன். ஓகே அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அம்மா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குமா, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. வயன் இவ எப்போ தான் புரிஞ்சிக்க போகிறாளோ? இவளுக்கும் வயசாகிக்கிட்டு இருக்கு. இவ வயசில் இருக்க பிள்ளைங்கெல்லாம் கையில் ஒன்று இடுப்பில் ஒன்றுன்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் இவ மட்டும் ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு கால். என்ன புது நம்பராக இருக்குது? ஹலோ லீனா? கிம் மறக்காமல் வச்சுருக்க போல என் நேமை. ஹே கிம், நீ தானாடி? நானே தான். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன்டி. ஆமாம், இப்போ எங்கே இருக்கா? நான் இப்போது சென்னையில் தான். சென்னை தானா? ஓகே. சொல்லப்போனால் இந்த ஒரு நம்பரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. அப்போ நீ என் நம்பரை தொலைச்சிட்ட அப்படி தானே? விடுடி, அதெல்லாம் இப்போ எதுக்கு? அதான் திரும்ப கால் பண்ணிட்டேன்ல. ஏன் நீயும் தான் இருக்க, நீ கூட எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல. அது சரி விடு, அதெல்லாம் பழைய விஷயம். அதான் மறுபடியும் நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. சரி, இப்போ நீ சென்னையில் தானே இருக்க, நானும் சென்னையில் தான் இருக்கேன். நம்ம மீட் பண்ணலாமா? சரிடி. சரி, ஓகே, எங்கே மீட் பண்ணலாம்? ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாம்டி.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மாவும் அப்படியே கிளம்புறாங்க. ஏன்னா இன்றைக்கே பார்க்கணுங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால இன்றைக்கே அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மாவும் கிளம்பி இப்போ அவங்க சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க. எங்கே காணோம்? ஓ சரி ஓகே வரல போல் அப்படின்ட்டு நீங்கள் அந்த சேரில் உட்காந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ கிம், சொல்லுடி, வந்துட்டியா? நான் வந்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸில் நாங்கள் வந்துடுறேன். ஓகே ஓகே அப்படின்ட்டு அவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போது கிம் வந்துட்டாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா ஓடி போய் கிம்மை கட்டி பிடிச்சிட்டு எப்படி இருக்கு, அவனை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்ட்டு அவங்களோட பாசமலையை பொழிஞ்சிட்ருக்காங்க. கிம்மும் அதே மாதிரி தான் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்துருப்பாங்க. அப்படியே கட்டி தழுவி அவங்க அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. சரிடி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. அப்புறம் லைஃப்லாம் எப்படி போகுது? போகுது பரவாயில்ல. ஏன்டி அப்படி சலிச்சுக்கிட்டு சொல்கிற? அப்படி இல்லைடி, எனக்கு இருக்கிறதோ ஒத்த புள்ள. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா அவன் என்னடானா கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கான். என்ன உனக்குமா? ஏண்டி என்னாச்சு உனக்கு? நீயும் பயங்கரமாக அடி வாங்கியிருப்ப போல் இதில். அதான் தெரியும்ல வயன், அவளுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். அவள் என்னடானா வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்காடி. தம்பியோட படிப்பு முடியட்டும், நான் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. என்ன பண்ணுறது, அவளையும் என்னால் எதுவும் சொல்ல முடியல. அவர் போனதுக்கப்புறம் வயன்தான் எல்லாமே பார்த்துட்ருக்கா. அதனால் தம்பி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டானா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவள் இருக்கா. ஓ சரி சரி. இன்றைக்கி கூட ஒரு பையனோட ஃபோட்டோ அமுச்சு விட்டேன். ஆனால் அவள் பார்க்க கூட இல்லை. கேட்டால் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், தம்பியோட படிப்பு முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாடி. ஆஹா சரி, உன் பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே, ஃபோட்டோ இருக்கா? இரு அப்படின்ட்டு ஃபோட்டோ கட்டுறாங்க. லீனா, உனக்கு இப்படி ஒரு பொண்ணா? நான் நினச்சே பார்க்கலடி. ரொம்ப அழகாக இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? குடும்பத்துக்காகவே உழைச்சி தேஞ்சிட்ருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நானும் ஆசைப்பட்டுட்ருக்கேன். நடக்க மாட்டேங்குதுடி, கஷ்டமாக இருக்குது. லீனா, நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டியே? நான் ஏன்டி தப்பாக நினைக்க போகிறேன், நீ சொல்லு. பேசாமல் நம்ம 2 பிள்ளைங்களையும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? என்ன கிம் சொல்கிற? நம்ம 2 பிள்ளைங்களையுமா? எனக்கு உன் பொண்ணை பார்த்தப்போ ரொம்ப பிடிச்சி போச்சு. என் பையனுக்கு பொருத்தமாக இருப்பா. பேசாமல் நம்ம 2 பசங்களையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ன? அதுக்கு பிள்ளைங்க ஒத்துக்கணுமே. நீ உன் பொண்ணை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ண, நானும் என் பையனை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணுறேன். ஃபோர்ஸ் மேரேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். ஆனால் பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க தானே கஷ்டப்படுவாங்க. இங்கே பாருடி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் மாறும். ஏன், நான் கூட தான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணும்போது என் புருஷனை எனக்கு பிடிக்கவே இல்லை. பட் ஆனால் அதுக்கப்புறம் அவர் கூட பழகினதுக்கப்புறம் தான் அவரோட மனசு என்னங்கிறது எனக்கு புரிய வந்தது. அதே மாதிரி தான் உன் பொண்ணும் ரொம்ப நல்ல பொண்ணு, என் பையனும் ரொம்ப நல்ல பையன், நல்லா புரிஞ்சுப்பான். கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் செட் ஆகும்னு தோணுது. நீ என்ன சொல்கிற? அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஓகேங்கிற மாதிரி தான் தோணுது. அப்போது இது ஃபோர்ஸ் மேரேஜுங்கிறியா? ஃபோர்ஸ் மேரேஜுன்னு சொல்ல முடியாது, பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி புரிய வைப்போம். புரிய வச்சா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி, நான் அவகிட்ட பேசி பார்க்குறேன். பேசிட்டு சொல்லு. ஓகே அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் வந்து பேசுகிறாங்க. அப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வரீங்க. வீட்டில் பார்த்தா உங்கள் அம்மா வகை வகையாக சமைச்சு டேபிள் அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் உங்கள் தம்பி டேபிளில் உட்காந்துருந்து வெட்டுன்னு வெட்டிகிட்ருக்கான். நீங்கள் இதை பார்த்துட்டு, என்னம்மா அதிசயமாக இருக்குது, அதுவும் தடபுடலாக விருந்தெல்லாம் வச்சுருக்கீங்க, யாராச்சும் வந்தாங்களா என்ன? அதெல்லாம் இல்லைடி, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனா, அதனால தான் ரொம்ப பிடிச்ச விஷயத்தெல்லாம் சமைச்சிட்ருக்கேன். ஓ அப்படி என்ன எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? நாங்களும் தெரிஞ்சால் நாங்களும் சந்தோஷமாக இருப்போம்ல. அதுவா, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு,
சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சர்ப்ரைஸு அப்படியே வச்சுக்கோ அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு சாப்பாடெலாம் எடுத்து போடுறாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச டிஷ். என்னம்மா எல்லாமே எனக்கு பிடிச்ச டிஷ்ஷாக இருக்குது? ஆமாம், என் பொண்ணுக்கு நான் சமைக்கக்கூடாதா என்ன? என்னம்மா ஒரே பாசமலையாக இருக்குது. என்ன விஷயம்? நீ சாப்பிடு, நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதோ உள்குத்து வைக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கேம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ சாப்பிடு. அப்படின்ட்டு நீங்களும் நல்லா சாப்பிட்றீங்க. உங்கள் தம்பியும் நல்லா சாப்பிட்டுட்டே உங்களையே பார்க்குறான். என்னடா அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, சும்மா தான். அப்படின்ட்டு 2 பேரும் அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்போது சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. இந்த வயன் பாயாசம். பாயாசமா? என்னம்மா ஏதோ ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் போல். ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கா? ரொம்ப நல்ல விஷயம். சரி, என்ன விஷயம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீ இந்த பாயசத்தை சாப்பிடு. அப்படின்ட்டு நீங்களும் அப்படி குடிக்கிறீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போது டேஸ்ட்டோட டேஸ்ட்டாக அந்த ஸ்வீட்டான விஷயத்தையும் சொல்லுங்கள், கேட்போம். உனக்கு நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் வயன். என்னம்மா சொல்கிற? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேணான்னு சொன்னேன்ல. இங்கே பாருமா, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். பையன் வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டோட பையன்தான். ரொம்ப நல்ல பையன், கண்டிப்பாக அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அம்மா எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா. இப்போது இன்னும் 1 இயர் தான்மா இருக்குது இவனோட படிப்பு முடிகிறதுக்கு. அவன் வேலைக்கு போயிட்டான்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்கே பாரு வயன், புரிஞ்சுக்கோ. உனக்கு ஏஜ் 28 ஆகிடுச்சு. உன் தம்பி இன்னும் 1 இயர் தானே, அவன் பார்த்துப்பான். நம்ம ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் படலடா. நான் தான் சொல்கிறேன்ல, தம்பியோட படிப்பை நான் பார்த்துக்கிறேன், சரியா? உங்கள் அம்மா ஒன்றும் தைரியசாலி, சம்பாதிக்க தெரியாதவெல்லாம் கிடையாதுமா. நானும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் பொண்ணுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நானுமே தனியாக பண்ணிட்டு தானம்மா இருக்கேன். புரிஞ்சுக்கோ வயன், அம்மாவுக்கும் வயசாகிக்கிட்டு இருக்குல்ல, உன்னையும் பார்க்கணும், தம்பியும் இருக்கான்ல. ப்ளீஸ் ஒத்துக்கோமா. அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கொஞ்சம் யோசிக்கிறீங்க. அப்போது உங்கள் தம்பி உங்களை பார்த்துட்டு, அக்கா அம்மா தான் இவ்வளோ சொல்கிறால, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஃபைனல் இயர் வந்துட்டேன். இன்னும் நெக்ஸ்ட் வீக் நான் இன்டர்ன்ஷிப் போக போகிறேன். அதுக்கப்புறம் நான் ஜாப் ஏறிடுவேன். என்னை பற்றி நீ கவலைப்படாத, அம்மாவை நான் நல்லா பார்த்துப்பேன், புரியுதா? நீ கல்யாணம் பண்ணு, சந்தோஷமாக இரு. எனக்கும் என்னோடய மாமாவை பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் அப்படி அவனை பார்க்குறீங்க. என்ன லோக்கு, எனக்கும் ஆசை இருக்கும்ல, என் மாமா கூட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், நிறைய அவுட்டிங்ஸ் போகணுங்கிற மாதிரி எனக்கும் ஆசை இருக்காதா? அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. சரி, எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத. என் லைஃப்பில் எனக்கு பார்த்துக்க தெரியும். நான் பெரிய மனுஷன் ஆகிட்டேன், தெரியுதா? ஐ ஆம் 20, சரியா? எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். இப்போ நீங்கள் அவனை பார்த்து, ரொம்ப வளர்ந்துட்டடா, வாய் ரொம்ப நீளுது, அதெல்லாம் அப்படி தான், மெச்சூர் ஆகிட்டான்லாம் அப்படி தான் வரும். சரி அப்படின்ட்டு நீங்களும் அப்படி சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா, என்னம்மா என்ன சொல்கிற? அது சரிம்மா, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். நிஜமாவா வயன்? நிஜமாக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். இப்போ தான்மா ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இங்கே பாருடா, உங்கள் அக்கா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. ஆமாம்மா, இனி நம்ம வீட்டில் கல்யாண காலை கட்ட போதுமா அப்படின்ட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ உங்கள் அம்மா ஸ்ட்ரைட்டாக கிம்முக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ கிம், சொல்லுடி. என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா. அப்படியா? சரி, ஓகே. நான் ஈவினிங் போல் நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். என்னாச்சு, உன் பையன்கிட்ட சொன்னியா? இல்லை, அவன் இன்னும் வீட்டுக்கு வரல, வந்ததும் நான் சொல்கிறேன். சரி, ஓகே அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு, ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வயன். சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் யாரை பற்றி பேசிகிட்ருக்கீங்க? எந்த ஃப்ரெண்டு? உனக்கு ஞாபகம் இல்லை, சின்ன வயசில் அவங்க வீட்டில் கூட போய் விளையாடுவியே, யாரம்மா சொல்கிறேன், எனக்கு தெரியலையே. கிம் ஆண்டி ரொம்பவே அழகாக இருப்பாங்களே, அவங்களா? அவ தான். அவங்களுக்கு கூட ஒரு குட்டி பொண்ணு இருந்தால. பொண்ணா? அது பையன்டி. ஆக்சுவலி அவளுக்கு பொன் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அவளுக்கு பொன் குழந்தை இல்லாதனால அவளோட பையனுக்கு பொன் குழந்தை மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணி
லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு க்யூட்டாக ரெடி பண்ணி அமுச்சு விடுவா. அப்போ தான் நீ அவன் கூட விளையாடின. நிஜமாவா? ம். இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ அவனை தான் கல்யாணமும் பண்ணிக்க போகிற. ஆ, என்னம்மா சொல்கிற? அவரையா? ம். அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. சின்ன வயசில் விளையாண்ட பையனையா நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கீங்க. சரிம்மா, அப்போ நான் ரூமுக்கு போகிறேன். சரி, ஓகே அப்படின்ட்டு இப்போ நீங்களும் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்கீங்க. இப்போது இந்த சைட் தயாங் சைட் பார்க்கலாம். தயாங் தயாங் வந்ததுமே ரொம்ப டயர்டாக அப்படியே பொத்துன்னு அந்த சோஃபாலே உட்காந்துட்டான். தயாங், என்னப்பா ரொம்ப டயர்டாக இருக்கா என்ன? ஆமாம்மா, ரொம்ப டயர்டாக இருக்கு. காஃபி எடுக்கட்டுமா? ப்ளீஸ்மா. ஓகே, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தயாங்கிட்ட கொடுக்குறாங்க. தயாங்கும் அப்படி எழும்பி காஃபி குடிச்சிட்டே இருக்கான். என்னப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா? ஆஃபீஸில் சின்ன ஒரு பிரச்சனைம்மா, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் ஓகே தானே? சரி தயாங். சொல்லுங்கம்மா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா. சொல்லுங்கம்மா. இல்லைப்பா, இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. சரி, அதான் நான் சொன்னேன், எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டேன்ப்பா. மா, இல்லை எனக்கு புரியல. இப்போது மேரேஜ் அலைன்ஸு தான் நீங்கள் இப்படி ஷார்ட்டாக சொல்கிறீங்களா? ஆமாப்பா, உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கேன். அம்மா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறதுமா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். தயா, நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளு. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டோட பொண்ணு. நீ சின்ன வயசில் கூட அவள் கூட விளையாடி இருக்க. என்ன, நான் விளையாடி இருக்கேனா? ஆமாம் தயா, எனக்கு பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குங்கிறதுனால உனக்கு ஃப்ராக்கு, லிப்ஸ்டிக்கு, கொண்டையெல்லாம் கட்டி விட்டு உன்னை விளையாட அனுப்புவேனே. அப்போ உனக்கு கூட ஒரு ஃப்ரெண்டு கிடச்சா தெரியுமா, ஒயன். ஆமாம். அந்த பொண்ணா? ஆமாம், அந்த பொண்ணு தான். ஆனால் அம்மா, இல்லை தயம், நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணு. நீ அவளை பார்த்தேன்னா உனக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும்டா. பேசாமல் அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிடு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குடா அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அம்மாவும் சொல்கிறாங்க. இங்கே தயாங்க அப்படியே பார்க்குறான். என்னம்மா சொல்கிற? கல்யாணம்? ப்ளீஸ் தயாங், கல்யாணம் பண்ணிக்கோயேன். சரிம்மா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தயாங், நிஜமாக தான் சொல்கிறியாப்பா? ஆமாம்மா, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். அப்போது கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடட்டுமா? சரி, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோர்ஹெட்ல அதிகமாக கிஸ் பண்ணுறாங்க. சரிம்மா, சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன். ஓகே ஓகே ஓகே, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங்குமே அப்படியே ரூமுக்கு போயிட்டாரு. இங்கே தயாங்கோட அம்மா அப்படியே குடுன்னு உங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணி, ஹலோ லீனா, சொல்லு கிம், என் பையன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாண்டி. அப்படியா? சூப்பர். ஒரு வழியாக நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுலேருந்து சம்மந்திக்கு ப்ரமோஷன் ஆக போகிறோம்ல. ஐயோ ஆமாடி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. என் பையன் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதே பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. சரிடி இனி கல்யாணத்து வேலைக்கெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களுக்கான கல்யாணத்துக்கான எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் 2 பேரும் ஒருத்தர் நீங்கள் இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லை. எப்படியே தான்டா, அப்படியே என்கேஜ்மெண்ட்லாம் இல்லை, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜ் தான். தயாங் ஆல்ரெடி மணமேடையில் உட்காந்துருக்காரு. நீங்கள் ரொம்பவே க்யூட்டாக அழகாக அந்த மேடையில் வந்து உட்காடுறீங்க. தயாங் அப்படியே உங்களை பார்க்குறாரு. லைட்டாக ஒரு கிளான்ஸ் மட்டும்தான், அப்புறம் நார்மலாக உட்காந்துட்டாரு. இப்போ நீங்களும் அப்படியே குனிஞ்சு தர நிமிராமல் அப்படியே இருந்து பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் கெட்டி மேளம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோ இங்கே தாலி அப்படியே உங்கள் கழுத்தில் ஏறுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு சம்திங், ஏதோ ஒரு ஃபீலிங், கொஞ்சம் ஓகே நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நிறைய பொறுப்புகள் இருக்குது, நம்ம புருஷனை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. தயாங்க அப்படியே தலையை கட்டிட்டு அப்படியே நார்மலாக உட்காந்துருக்காரு. அப்போது உங்கள் நெத்தியில் வந்து குங்குமம் வைக்க சொல்கிறாங்க. தயாவும் அப்படியே எடுத்து உங்களோட நெத்தியில் வைக்கிறான்.
நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் தயாங்கே பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்கான். அது உங்கள் கிட்ட பக்கத்தில் இருக்கான். உங்களுக்கு அப்படியே ஹார்ட் அப்படியே லைட்டாக படன்னு அடிக்குது. இங்கே தயாங்க உங்களுக்கு வச்சுக்கிட்டு அவன் நார்மலாக தான் அப்படியே உட்காந்துட்டான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு தயாங்க பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க. வெளியில் உங்கள் அம்மா தம்பி அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அம்மா பார்த்து ஜாக்கிரதையாக இருமா. சரி ஓயன், நீ ஜாக்கிரதையாக இருந்தம்மா. தம்பி இவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லும்போது தயாங்க அப்படியே பார்க்குறான். ஏன்னா அவன் தான் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கான். சரிம்மா. டே ரிஷி, சொல்லுக்கா, நல்லா படிடா சரியா? இன்டர்ன்ஷிப் இருக்குன்னு சொன்னல, போயிட்டு வா. உனக்கு பிடிச்ச வேலைன்னா ஜாயின் பண்ணிவிடு, ஓகேவா? சரிக்கா, நீ இன்னும் என்ன சின்ன குழந்தையாகவே பார்த்துட்ருக்கல. நான் வளர்ந்துட்டேன். நீ எதை நினச்சும் பயப்படாத. நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கான தகுதி எனக்கு வந்துருச்சு. போதும். எவ்வளோ நாள் தான் நீயே இந்த குடும்பத்தை சுமந்துட்ருப்ப. இனி நான் சுமந்துக்கிறேன் சரியா? இனி ரொம்ப ஜாலியாக இரு, ஓகேவாக்கா? ரொம்ப பெரிய மனுஷன் வேறு பேச ஆரம்பிச்சிட்டடா. சரி மாமா, எங்கள் அக்காவை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தயாங்கம் அப்படி மாதிரி நோட் மட்டும்தான் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட அம்மாவும் தம்பியும் விட்டு போகிறீங்களா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் அப்படி அழுகுறாங்க. உங்கள் தம்பி ஆல்சோ. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படியே தயாவும் வண்டி எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, நார்மலான ஒரு வீடு தான். பட் க்யூட்டாக அழகாக இருக்குது. வீடை சுற்றி பூச்செடிங்க, கார்டன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது உள்ளே வந்ததுமே அங்கே தயாவோட அம்மா உங்களை கூப்பிட்டு அப்படியே விளக்கேற்றலாம் சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே விளக்கேற்றிட்டு அப்படியே அங்கே எல்லோரும் கூட பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்களை ஃபர்ஸ்ட் நைட்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்களை பார்க்குறீங்க கண்ணாடியில். ரொம்ப அழகாக இருக்குது. அப்போது தயாங்கோட அம்மா வந்து, அயன் ரொம்ப அழகாக இருக்குமா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே சுற்றி போடுறாங்க. எவ்வளோ சொடக்கு, யார் கண்ணும் பற்றக்கூடாது அப்படின்ட்டு அவங்க கண்ணிலேருந்து மைய எடுத்து அவங்களுக்கு திஷ்டி போட்டு வைக்கிறாங்க. நீங்களும் அப்படி சிரிக்கிறீங்க. அப்படியே மெதுவாக தயாங்கோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரையுமே லவ் பண்ணது கூட கிடையாது. உங்கள் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்குன்னு ஒரு மென் வர்றாங்க அப்படின்னா அது தயாங்க தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இப்போது நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தயாங்கிட்ட போகிறீங்க. உங்களை பார்த்ததும் தயாங்க அப்படியே எழுப்பி நிற்கிறான். ஒரு நிமிஷம், என்ன அப்படின்ட்டு அவன் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். நீங்கள் அந்த பால் எடுத்து அந்த டேபிளில் வச்சுக்கிட்டு அப்படியே தயாங்கோட காலை விழுக போகிறீங்க. என்ன பண்ணுற? இல்லை, இது சம்பிரதாயம்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ ஃபஸ்ட்டு எழும்பு அப்படின்ட்டு நீங்களும் அப்படி எழுப்பி நிற்கிறீங்க. இங்கே தயா பாரு, இதெல்லாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஓகே சரிங்க, பால் இல்லை, எனக்கு அதுவும் வேணாம். சரி உட்கார் அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் அந்த பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அப்போது தயம், ஒயன் ரைட்? ஒயன் தானே உன் நேம்? ஆமாம் ஒயன் தான். ஓகே, சின்ன வயசில் உன் கூட நான் விளையாடிருக்கேனா என்ன? அப்படி தான் சொன்னாங்க, எனக்கும் சரியாக தெரியல. ஓகே, எனக்கும் ஞாபகம் இல்லை, மேபி இருந்திருக்கலாம். எனிவேஸ் நீ படுத்து தூங்க. படுத்து தூங்குன்னு சொன்னேன். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஒயன், நீ புரிஞ்சுப்பியான்னு எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ண வேண்டாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமாம் ஒயன், ஆக்சுவலி நான் இப்போ தான் ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனில் வந்திருக்கேன். இனி கூடிய சீக்கிரத்தில் ப்ரமோஷன்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் லைஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது?
சொல்லப்போனால் எனக்கு இந்த ஒரு மேரேஜ் கூட வீட்டில் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஓகே, இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால் நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு எனக்கு தோணுது. அண்ட் வாட் அபவுட் யூ? அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே தயவாக பார்க்குறீங்க. ஆக்சுவலி எனக்கும் அதுதான் தோணுது. என் வீட்லேயும் இதே ப்ராப்ளம் தான். அம்மா தான் சொன்னாங்க, நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு என்னோடய பிரதர் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டான் அப்படின்னா நான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நடந்துடுச்சு. ஓ, அப்போ நீயும் என்ன மாதிரி தான் யோசிச்சிருக்க? அப்படி கூட சொல்லிக்கலாம். சரி, எனிவேஸ் மேன், நீங்கள் வந்து கார்ப்பரேட் கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம். ஓகே ஓகே, நீங்கள் அந்த வேலையை கண்டினியூ பண்ணுவீங்க தானே? அது உங்ககிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணலான் இருந்தேன். இதில் என்கிட்ட கேட்குறதுக்கு என்ன இருக்குது வயன்? தட்ஸ் யுவர் ஜாப், தட்ஸ் யுவர் ட்ரீம். உங்களுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஜாப் வேணும்ல. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பண்ணுங்கள். அதில் நான் எப்போவுமே அப்ஜெக்ட் பண்ணவே மாட்டேன். நிஜமாவா? அஃப்கோர்ஸ், தட்ஸ் யுவர் லைஃப். உங்களோட லைஃப், உங்களோட கரியர், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லையா? சரிங்க. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் வயன், என்னை ஜஸ்ட் தயாங்னே கூப்பிட்டுக்கோங்க. நீங்கள் வாங்க போங்க அதெல்லாம் வேணாம். ஜஸ்ட் கால் மீ தயாங். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் அம்மாவும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. நீ என்ன தயாங்னே கூப்பிட்டுக்கலாம். சரி, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ரொம்ப பேசிட்டோன்னு நினைக்கிறேன். நீ தூங்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. வேலையா? ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, அதனால் ஓகே, நீங்கள் கேரி ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்ட்டு இங்கே தயாங்க அப்படியே லேப்டாப் தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அவன் வந்து போயிட்டான். இங்கே நீங்கள் போகிற தயாங்கே பார்க்குறீங்க. நீங்களும் அப்படி படுத்துட்டீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே அப்படின்னு திரும்பி பார்த்தா பக்கத்தில் தயாங்க காணோம். எங்கே போயிட்டாரு அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அவங்க பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு கவுச் இருக்கும், அந்த கவுச்சில் எப்படி படுத்துருக்காரு. அங்கேயே படுத்துட்டாரா? நீங்கள் அப்படியே மெதுவாக அவர்கிட்ட போகிறீங்க. அவர் என்னடானா ஒரு தலகாணியை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு க்யூட்டாக தூங்குறாரு. ஃபேஸ் வேறு பவுட்டியாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே அலாரம் அடிக்கிற சவுண்டு. நீங்கள் அப்படியே பதறிட்டீங்க. இது என்ன வயன், என்னாச்சு? இல்லை, நீங்கள் இங்கே படுத்துட்டிங்களா? அதுவா, ஒர்க் பண்ணிட்டே நான் இங்கே தூங்கிட்டேன். ஓகே சரி, டைம் என்னாச்சு? 8:30. ஏன்னா 8:30யா அப்படின்ட்டு நீங்கள் கூட நான் அப்படியே வெளில போகலான்னு பார்க்குறீங்க. இங்கே தயாங், ஏய் வயன், என்ன பண்ணுற? இல்லை, கீழே ஆண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல, ஒரு நிமிஷம் இரு. அவர் அப்படியே அங்கேருந்து எழும்பி வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 1 minute அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வராரு. இங்கே உங்களுக்கு ஹார்ட் பீட் அப்படியே எகிருது. எங்கள் தயாங் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து பூ வச்சுருந்துருப்பீங்கல்ல, அது எல்லாத்தையுமே அப்படியே உருவுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெயிட் அப்படி சொல்லிட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு போடுறாரு. அதே மாதிரி உங்கள் நெத்தியில் வந்து குங்குமம் போட்டு வச்சுருந்துருப்பீங்க, அதெல்லாம் அப்படியே லைட்டாக அழிக்கிறாரு. என்ன? அப்புறம் உங்களோட சாரியெல்லாம் கொஞ்சம் கசக்கி விட்டுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க தயாங்? வெயிட், ஓகே, இப்போ பக்கா. என்ன? எனக்கு புரியல. இல்லை, மோஸ்ட்டாக எல்லோரும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எனக்கு புரியல. இப்போ புரியும் அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே அந்த கண்ணாடி முன்னாடி நிற்பாட்டுறாரு. நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட் நைட்டெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் அலங்கோலமாக இருப்பாங்கள்ல, ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்னங்க இது இப்படி இருக்குது? இப்படியேவா நான் வெளில போகிறது? ஆமாம், நீ இப்படியே தான் வெளில போய் ஆகணும். ஏன்னா அதுக்காக தான் அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க.
ஆனால் அவங்க தப்பாக நினைப்பாங்கல்ல, நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. ஆமாம், நமக்கு அதானே வேணும். ஆனால் நமக்குள்ளே தான் எதுவுமே முடியலையே. அப்படின்ட்டு தயாங்க அப்படியே உங்களை பார்க்குறாரு. இல்லை, ரிட்டர்ன் தானே பண்ணணும். ரிட்டர்ன் தான் பண்ணணும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கு. நான் இப்படியே போனால் என்னை கிண்டல் பண்ணுவாங்களே. எனக்கு ஒரு நாள் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரிங்க. ஆக்சுவலி உங்களோட ரூமில் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து இருக்காது. ஏன்னா இது தயாங்கோட அம்மாவோட ஒரு பாரம்பரியமான வீடு. ஸோ இங்கே தான் கல்யாணம் நடக்கணும், இங்கே தான் பிள்ளைங்களோட வாழ்க்கை தொடங்கணும் அப்படிங்கிறதுனால இங்கே வச்சே அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உங்கள் ரூமில் பாத்ரூம் இல்லாதனால ஸோ நீங்கள் வெளியில தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் தான் கிண்டல் பண்ணுவாங்க, சரியா? சரிங்க அப்படின்ட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் பார்க்குறீங்க. அங்கே உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் அத்தை எல்லோரும் இருக்காங்க. நீங்கள் வர கோலத்தை பார்த்துட்டு ஆஹா அப்போ எல்லாம் முடிஞ்சிருக்கு போலே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அப்படியே குசு குசுன்னு சிரிக்கிறாங்க. நீங்கள் ஐயோ கிண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டவல் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்களோட அத்தைக்கிட்ட தான் போகிறீங்க. அத்தை, என்ன எலும்பிட்டியா? ஆமாம் அத்தை, ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு அத்தை? ஓ அதுவா, இந்த ரூம் தாம்மா. ஓகே அத்தை. சரி நான் வரேன். ஒயன், சொல்லுங்க அத்தை. நீ ஓகே தானே? இல்லை வலிக்குதான்னு கேட்டேன். அது இல்லைத வலிக்கல. ஓ சரிம்மா நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படி குடு ரெஸ்ட் ரூம் போயிட்டு என்னடா இது இப்படி போட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க, சீக்கிரமாக இந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிடணும் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குடுன்னு உங்களோட ரூமுக்கு போயிட்டீங்க. அங்கே தான் ஸ்டில் அப்படியே தான் தூங்கிட்டுருக்கான் பெட்டில். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, தூங்கிட்டுருக்காரா? சரி அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஹேரெல்லாம் தோட்டிட்டு தலையெல்லாம் கட்டி மல்லிகைப்பூலாம் இருக்குது அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ தான் அவன் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறான். இங்கே நீங்கள் அப்படியே தலையில் பூ வச்சிட்ருக்கீங்க. அவனுக்கு அதை பார்க்கும்போதே ஒரு ஸ்மைல், அதுவும் உங்கள் கழுத்தில் ஒரு புது தாலி, அதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஓயன், சொல்லுங்கங்க. என்ன சொல்லியிருக்கேன்? என்னை தயாங்கனே கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேனா? அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். சரி ஓகே. வெளியில் போனியே, என்னாச்சு? எல்லோரும் பார்த்து சிரித்தாங்கங்க. சிரித்தாங்களா? என்ன சொன்னாங்க? அது அத்தை கூப்பிட்டு அது வலிச்சுதான்னு கேட்டாங்க. என்ன அப்படி அம்மா கேட்டாங்களா? நீ என்ன சொன்ன? இல்லை வலிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியா? சரி ஓகே. நீ எங்கே இப்போ கிளம்பிகிட்ருக்கா? இல்லை அத்தை தான் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க, அதான் உங்களையும் சீக்கிரமாக கிளம்ப சொன்னாங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்கே. ஆனால் அத்தை சொன்னாங்களே போகணுன்னு. சரி ஓகே, நான் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரிங்கங்க அப்படின்ட்டு அவரும் அப்படியே குளிக்க போயிட்டாரு. நீங்களும் அப்படியே ரெடி ஆகிட்ருக்கீங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு. தயாங்கும் வந்துட்டான். இப்போ எல்லோரும் சேர்ந்து இப்போ கோயிலுக்கு போகிறீங்க. அந்த கோயிலில் இருக்கவங்கலாம் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா உங்கள் 2 பேரோட ஜோடி பொருத்தம் அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லோரும் செம்மையாக இருக்காங்களே இந்த கப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்களை ஏற இறங்க பார்த்துட்டே போகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கும் கேட்குது, தயாவுக்கும் கேட்குது. அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க. இங்கே தயாவோட அம்மாவெல்லாம் என்ன எல்லோரும் என்னோட பிள்ளைங்கள தான் பார்த்துட்டே போகிறாங்க, வீட்டுக்கு போகணுன்னே சுற்றி போகணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க பேசிக்கிட்டே வராங்க. நீங்கள் இதை கேட்டதும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கீங்க. கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு இப்போ அப்படியே எல்லோரும் வீட்டுக்கும் ரிட்டர்ன் வரீங்க. இங்கே தயம் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டான். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குமா? என்னடா மறுபடியும் ஒர்க்கா? அதான் கோயிலுக்கு வந்தேன்ல, கொஞ்சம் ஒர்க் இருக்குது. சரி நீ பே பண்ணு. ஒயன், சொல்லுங்க அத்தை. என் கூட கொஞ்சம் கிச்சன் பக்கம் வரியாம்மா? இதோ வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கிச்சன் பக்கம் கூட்டிகிட்டு வராங்க. சொல்லுங்க அத்தை.
இங்கே பாருமா, என் பையன் இப்படி தான் கொஞ்சம் வேலை வேலை வேலைன்னே சுற்றிக்கிட்டே இருப்பான். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. ஏய் இல்லைத்த, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, உனக்கு எல்லாம் ஓகே தானேம்மா? ஆ, எனக்கு எல்லாம் ஓகே தான். சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே கொஞ்சம் பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படியே தான் அவங்களோட டேஸஸ் வந்து போகும். நீங்கள் வந்து வெளியில் எல்லார்ட்டையும் ப்ரிட்டன் பண்ணிகிட்ருப்பீங்க நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல கப்புள்ஸுங்கிற மாதிரி. ஆனால் ரூமில் நீங்கள் 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான். அப்படியே ஒருத்தர் ரொம்பலாம் இது பண்ணிக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணுவீங்க. பட் ஆனால் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்லேயே மூழ்கிட்டார். உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போது தயாங், ஒயன், சொல்லுங்கள் தயாங், நீ எப்போ போய் ஒர்க் ஜாயின் பண்ண போகிற? ஆ, அதுவா, நான் 2 வீக்ஸ் லீவ் போட்டிருந்தேன். மேபி மண்டேலேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓ, இங்கேருந்து உன்னோட ஆஃபீஸ் ரொம்ப தூரம் தானே ஒயன்? ஆமாங்க. ஓகே, அப்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்கூட்டி இருக்குது, ஸோ அதை நீ யூஸ் பண்ணிக்கோ. சரிங்க. ஓகே அப்படின்ட்டு அவரும் அப்படியே அவரோட ஒர்க்கை தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே தான் பார்க்குறீங்க. என்னன்னு தெரியல, வர வர அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்லேயே மூழ்கி போன மாதிரி அப்படியே அந்த லேப்டாப்பே தான் வரிக்க பார்த்துட்டே இருக்கிறாரு. அவங்கள கண்டுக்கிறதே இல்லை. அது அவங்களோட அம்மாவுக்குமே நல்லா புரியுது. அவங்க நிறைய சொல்லுவாங்க, பட் ஆனால் தயாங் தான் கேட்கதே இல்லை. இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட், ஸோ நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே தானே டேஸஸ் போகுது. இப்போது நீங்களுமே ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போது ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா இப்போ உங்களோட மேனேஜர் தான் உங்களை கூப்பிட்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வயன் கமன். சொல்லுங்கள் சார். லாஸ்ட் டைம் நீங்கள் பண்ணீங்களா அந்த ஒரு ப்ராஜெக்ட், ஸோ அதனால நம்மளோட கம்பெனியில் பயங்கரமான ஒரு ப்ராஃபிட். ஸோ அதுக்காக நம்மளோட சிஇஓ வந்து உங்களை பெங்களூர் பிரான்ச்சுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லியிருக்காரு. சார், நிஜமாவா? ஆமாம் வயன். ஸோ ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். பட் ஆனால் இப்போது இங்கே தயாங்கோட அம்மா எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி உங்களால் பெங்களூர் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. என்னாச்சு வயன்? சார், உங்களுக்கே தெரியும், நான் இப்போ தான் மேரிட். இப்போது பெங்களூர் போக சொல்கிறீங்க, என்னால் எப்படின்னு தான் தெரியல. நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் கிட்டே பேசி பாருங்கள். அவர் ஓகே சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோத் யுவர் கரியர். எஸ் சார், ஐ நோ. நான் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு அஃப்கோர்ஸ் நீங்கள் இதை பற்றி யோசிச்சு சீக்கிரமாக கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். எஸ் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு இப்போ நீங்களும் அந்த கேபின் விட்டு வெளில வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் இல்லையா, ஹே வயன், உனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்காமே, இங்கே எல்லோரும் அதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. பெங்களூரில்? ஓ சம்மாடி, பெங்களூரில் அப்போ கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் நிறைய இருக்கும் போலையே. அப்புறம் அங்கே போனோன்னே எங்களெல்லாம் மறந்துட மாட்டியே. நீ வேறு சும்மாரி, இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு. இனி அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னு தெரியலையே. எப்படி நான் அவரை விட்டு போக முடியும்? ஆமாம் இல்லை, நீ எதுக்கும் உன்னோட ஹஸ்பண்ட்கிட்ட பேசி பாரு வயன். கண்டிப்பாக ஓகே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஆனால் எப்படி கல்யாணம் கழிஞ்ச ஒரு 3 மந்த்ஸில் நான் அவரை விட்டு தனியாக போகணுன்னா அவர் ஃபீல் பண்ண மாட்டாரா? கரெக்டு தான், பட் இருந்தாலும் இது உனக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை விட்டுறாத வயன். நான் இதை பற்றி யோசிக்கிறேன்டி. சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போது நீங்கள் வீட்டுக்குமே வந்தாச்சு. வந்ததும் அப்படியே காஃபியெல்லாம் போட்டுட்டு உங்கள் அத்தைக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் உங்கள் அத்தைக்கிட்ட கூட சொல்லலை. தேவங்க வந்ததுக்கப்புறம் பேசிக்கிட்டு அப்புறமாட்டு உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போது தயாங்குமே வராரு. ரொம்ப டயர்டாக இருக்கார். வந்ததுமே ஒயன், சொல்லுங்கங்க, ஒரு டீ இந்த எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்போ நீங்களும் டீ போட்டு அப்படியே மாடிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அவர் அப்படியே டையெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சோஃபாவில் அப்படியே அக்கடான படுத்துருக்காரு. என்னாச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கா? தலை வலிக்குது ஒயன். அப்படிங்களா?
இந்த டீ குடிங்க, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். ம் அப்படின்ட்டு அவர் அப்படியே டீ எடுத்து வாங்கிட்டு அந்த டேபிளே வச்சுட்டு ஒரு மாதிரி தான் தலையை சாய்ச்ச மாதிரி படுத்திருக்காரு. நான் வேணால் உங்களோட ஹெட்டை மசாஜ் பண்ணி விடவா? இல்லை, தலை வலிக்குதுன்னு சொன்னீங்களே, அதான். ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணி விடுறியா? அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அவருக்கு வந்து ஹெட் மசாஜ் பண்ணுறீங்க. அவருக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் போடுறாரு. ரொம்ப நல்லாயிருக்கு. கையில் என்ன மேஜிக் வச்சுருக்கியா என்ன? கொஞ்ச நேரத்தில் எல்லாமே போன மாதிரி இருக்குது. என்ன? இல்லை நீ பண்ண. அப்படின்னு நீங்கள் அப்படியே ஹெட் மசாஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ போதும் வயன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ எடுத்து குடிக்கிறாரு. கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அப்புறம் என்னங்க, உங்ககிட்ட எத்தனை தடவை வயன் சொல்கிறது? ஜஸ்ட் கால் மீ தயாங். தயாங், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு வயன். ஆக்சுவலி எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. வாவ், செம்ம வயன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமாங்க, ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பெங்களூரில். என்ன, பெங்களூர்லையா? லாஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பெங்களூரில் இருக்க பிரான்ச்சுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஓ ஓகே, அதனால என்ன வயன்? பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஏன்னா போயிட்டு வரவா? இது உனக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீ இதை யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் இப்போ தானேங்க மேரேஜ் ஆயிருக்கு. இப்போ நான் உங்களை விட்டு போனேன் அப்படின்னா, இங்கே பாரு, அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் டைமே நான் என்ன சொன்னேன்? நம்ம கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் தானே சொன்னேன். அப்புறம் என்ன? ஆனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வயன். எங்கள் அம்மாவை தானே நான் சமாளிச்சிக்கிறேன். அதே மாதிரி இது உனக்கான ஒரு வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீ உன் லைஃப்பில் ஷைன் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சான்ஸை நீ மிஸ் பண்ணிடாத. உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் நம்மளோட லைஃப்பில் நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக உன்னோட சான்ஸை நீ மிஸ் பண்ணிடாத வயன், அதுதான் நான் சொல்லுவேன். சரி தயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வயன், உங்களோட ப்ரமோஷன்ஸ்க்காக. தேங்க்யூ தயா அப்படின்ட்டு அவரே பார்க்குறீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியல, அவர் அப்படி சொன்னது உங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் என்ன ஆசைப்பட்டிருந்துருப்பீங்க அப்படின்னா, அவர் என்ன தான் வீட்டிலே வேலைன்னு இருந்தாலும் அவருக்கு வந்து உங்களை பிடிச்சிருந்துருக்கும், உங்களை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. பட் அவர் எதுவுமே அந்த மாதிரி ஒரு தாட்டே இல்லைன்னு நினைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது. சரி ஓகே, கொஞ்சம் நம்மளை விட்டு தூரமாக இருந்தாவது நம்மளை மிஸ் பண்ணி தேடி வருவார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவெடுத்து தான் இப்போ இந்த பெங்களூர் போகிறதுக்கும் நீங்கள் சம்மதிச்சிருந்துருப்பீங்க. இப்போ தயாங்குமே அவங்களோட அம்மாட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. அவங்க அம்மா, என்னடா சொல்கிற? வயன் பெங்களூர் போகிறாளா? ஆமாம்மா, அவளோட கரியருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா 3 மாதம் தாண்டா ஆச்சு உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் கழிஞ்சு, அதுக்குள்ளே அவள் அங்கே போகிறான்னா? அதனால் என்னம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே அலோவ் பண்ணுறேன், உங்களுக்கு என்னம்மா. வயன், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தயாங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு பெங்களூர் போகிறதுக்காக. இங்கே தயாவோட அம்மாவுக்குமே ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்படியே தான்டா டைமும் ஸ்கிப் ஆகுது. இட்ஸ் டைம் டு லீவ். இப்போ சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போய் ஷிஃப்ட் ஆக போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்க தயாங் வந்து உங்களை பெங்களூர் வரைக்குமாச்சும் கொண்டு விடுவார் அப்படின்ட்டு. பட் அவருக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது, ஸோ என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ராப் பண்ண கூட அவர் வரல. அவங்களோட அத்தை, உங்கள் அம்மா, உங்கள் தம்பி மட்டும்தான் வந்திருக்கான். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் என் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையா தயா? நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போகிறேன், கொஞ்சம் கூட என் மேலே அக்கறையே இல்லாமல் மீட்டிங் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே அவங்களோட அம்மா அப்படியே அவங்களே பார்க்குறாங்க. அவங்களோட மனசு அவங்களுக்கு நல்லா புரியுது. அவங்க அப்படியே அவங்களோட கையை பிடிச்சி, வயன்
அத்தை எதை நினச்சி ஃபீல் பண்ணாதம்மா. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. அவர் எவ்வளோ பெரிய ப்ரெஷரில் இருக்கான்னு எனக்கு தெரியும் அத்தை. நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். நானும் பொண்ணு தான்மா, உன் மனசு எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ட்டு உங்கள் அத்தை வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க. இங்கே உங்கள் அம்மாவும் உங்கள் தம்பியும் அப்படி உங்களை பார்த்துட்டு, நீ ஓகே தானடி, மாப்பிள்ளை வரலன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கோவமாக இருக்கியா என்ன? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவர் கொஞ்சம் மீட்டிங் தான், வேறு எதுவும் இல்லை. எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் இல்லைம்மா. இப்போ எதுக்குமா நீ பெங்களூருக்கெலாம் போய்கிட்ட, இங்கே இருக்கலாம்ல? இல்லைம்மா, இது எனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ், நான் இதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதே தான் அவரும் நினைக்கிறாரு, அதனால தான்மா. சரி, என்னமோ பிள்ளைங்க சொன்னால் கேட்கவா போகிறீங்க அப்படின்ட்டு அப்படியே ஒருத்தர் பார்க்குறீங்க. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் அதை ஹைட் பண்ணிவிட்டு நான் பத்திரமா போயிட்டு வந்துடுவேம்மா, நீங்கள் இதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, சரிங்களா? அப்படின்ட்டு இப்போ அவங்க வந்து உங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. வெளில போகும்போது அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட, இங்கே பாரு வயன், அவரை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு. அவரும் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாலும் கூட நீ அவரை புரிஞ்சுக்கலையா? அவர் உன்னோட கரியருக்காக சப்போர்ட் பண்ணுறாரு, நீ மட்டும் ஏன் இப்படி யோசிச்சுக்கிற? இங்கே பாரு, எதுவும் இல்லை, அவர் கொஞ்சம் மீட்டிங்கில் இருக்கிறாரு, அதனால தான் வர முடியல. ஓகே, எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களே நீங்கள் சமாதானப்படுத்திக்கிட்டு இப்போ ஒரு வழியாக நீங்கள் பெங்களூருக்கும் வந்து ரீச் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எல்லா ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க, தேவையே அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக அரேஞ்ச் எல்லாம் பண்ணியாச்சு. நீங்கள் எதிர்பார்த்தீங்க உங்கள் அத்தை ஃபோன் பண்ணி போய் பத்திரமா போய் சேர்ந்துட்டியா, உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி நீ பத்திரமா இருக்கியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க, உங்கள் தம்பி கூட ஃபோன் பண்ணி கேட்டான். பட் ஆனால் தயாங் இது வரைக்கும் ஒரு கால் கூட பண்ணல. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் போய் சேர்ந்துட்டேனான்னு கூட உங்களால் கேட்க முடியாது தயாங், அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு எதை பற்றி யோசிக்காத, உன்னோட கரியரும் முக்கியம், புரியுதா? கரியரையும் பாரு அப்படின்ட்டு இப்போ கரியருக்காக போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து போய் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லோரும் அப்படி உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. ஓ வயன், நீங்கள் தானே அந்த ப்ராஜெக்ட் பண்ணது? ஆமாம் அப்படி சொல்லிவிட்டு எல்லோரும் அந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பற்றியும் அவங்க வந்து எல்லா ஐடியாஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவங்க டீமில் வந்து மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அதில் வந்து 2 பசங்க 3 பொண்ணுங்க. நீங்கள் வந்து டீம் லீடர் மாதிரி. ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி 3 டேஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் தயாங் உங்களுக்கு ஒரு கால் கூட பண்ணல. அவங்களுக்கு கோவமாக இருக்குது. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டானா மனுஷன் ஒரு கால் கூட பண்ணலையா அப்படின்ட்டு உங்களுக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அவருக்கு வந்து மெசேஜ் ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த டைமெல்லாம் நான் மீட்டிங்கில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. இதனாலே உங்களுக்கு தோணுது, ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு? பொண்டாட்டி தானே, ஓகே, அவருக்கு இப்போதைக்கு அவரோட ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம்தான். ஒரு பொண்டாட்டி தனியாக பெங்களூர் வரைக்கும் போயிருக்கா, அவள் என்ன பண்ணுறா? அங்கே போய் சேஃபாக போய் சேர்ந்துட்டாலான்னு கூட ஒரு கால் ஒரு மெசேஜ் கூட பண்ணாமல் நாம் எப்படி அவரால் இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் எந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி யாராச்சும் உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே மழுப்பிக்கிட்டு போயிடுவீங்களே தவிர மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறது உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் வெளியிலேயே சொல்ல மாட்டீங்க. பட் ஆனால் இந்த தடவை தயாங் பண்ணது உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. ஏன் அவருக்கு என்னை பிடிக்கலையா, எதனால் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வருது. இப்படியே தான் அவங்களோட டேஸஸ் போகுது. ஸ்டில் இது வரைக்கும் அவர் எந்த ஒரு மெசேஜோ காலோ பண்ணதே இல்லை. நீங்கள் அவருக்கு கால் பண்ணுவீங்க, கால் பண்ணால் கூட நான் பிஸியாக இருக்கேன், நான் மீட்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுவார். ஒரு கட்டத்தில் வெறுத்து போச்சு. நீங்கள் அப்படியே ஆஃபீஸில் இருந்து ஏதோ பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் தான் டீம் லீடர், உங்கள் கீழே ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு பையன் வயன் மேம், அதுலேருந்து ஒரு பையன் வயன் சொல்லு ராஜேஷ். இல்லை என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். அப்படியா?
சரி, இந்த ஒரு ஃபைலில் ஒரு டவுட்டு, அது கேட்கலான்னு தான் வந்தேன். ஓ, என்ன டவுட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபைலை வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கீங்க. அகெயின் உங்களோட ஒர்க்கை பார்க்கலான்னு பார்க்குறீங்க. அப்போ ராஜேஷ், ஒயன், ம் ஆர் யூ சிங்கிள் ஆர் கமிட்டட்? ம் இல்லை, நீங்கள் சிங்கிளா இல்லை கமிட்டடான்னு கேட்டேன். ஐ எம் மேரிட். என்ன, மேரிடா? ம் சொல்லவே இல்லை. அதான் என்னோடய ஐடி கார்டில் ஐ எம் மேரிடுன்னு இருக்கேன், பார்க்கல? ஆ அப்படின்ட்டு உங்கள் ஐடி கார்டை பார்க்குறான், அதில் மேரிடுன்னு இருக்கு. ஓ, நீங்கள் மேரிடா? ம் ஏன்? இல்லை, சும்மா ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தேன். என்ன? ஒன்றும் இல்லை. ஐ எம் மேரிட். ஓகே. ஓகே அப்படின்ட்டு அவன் அப்படியே போகிறான். ஆக்சுவலி வந்தோடனே உங்கள் மேலே ஒரு கண்ணாக இருந்துச்சு. பட் இங்கே மேரிட்னு சொன்ன உடனே அப்படியே மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போது அப்படியே அங்கே இருக்க எல்லார்ட்டையும் போய் சொல்கிறான், ஏய் ஒயன் மேரிடாண்டி. எனது மேரிடா? அப்பா, மேரிடுன்னு சொல்லவே மாட்டாங்க, செம்மையாக இருக்காங்கல்ல. பொண்ணுங்களே சைட் அடிக்கிற மாதிரி அந்தளவுக்கு கச்சிதமாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு உங்களை பற்றி தான் அங்கே பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அதை எதுவுமே கண்டுக்கல. உங்களுக்கு அவங்க பற்றின தாட்ஸ் மட்டும்தான் போய்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ். என்ன புது நம்பரில் இந்த மெசேஜ் எதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் அதை எடுக்கல. மறுபடியும் அதே நம்பர்லேருந்து கால் வருது. என்ன, அதே நம்பர்லேருந்து கால் வருது? ஒருவேளை கிளைண்ட்டு? அது எப்படி என்னோடய பர்சனல் நம்பர்லேருந்து வரும்? ஹலோ வயன். ஆமாம், நான் வயன் தான். நீங்கள்? வயன், நான் தயாங் பேசுகிறேன். தயாங்? நான் தயாங் தான் பேசுகிறேன். இது புது நம்பர். ஆக்சுவலி நான் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன் வயன், அதனால தான். ஓ, ஆக்சுவலி உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதான் அம்மா கால் பண்ண சொன்னாங்க. என்ன, அம்மா கால் பண்ண சொன்னாங்களா? ஆமாம், உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அம்மா என்கிட்ட கேட்டாங்க வயன்கிட்ட பேசுனியா அப்படின்ட்டு. நான் சொன்னேன் பேசலை அப்படின்னு. அதனால தான் அம்மா சொன்னாங்க பேசு அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் வயன், அதான் இப்போ கால் பண்ணேன். ஓ, அம்மா சொன்னதுனால கால் பண்ணிங்களா? ஆமாம் வயன். ஓ சரி, அங்கெல்லாம் ஓகேவா உனக்கு? வீடு, உன்னோட ஆஃபீஸ், அப்புறம் கொலீக்ஸ் எல்லாமே? எல்லாமே ஓகே தான் தயாங். சரி, ஓகே. அப்போ தயாங்கோட சைட்லேருந்து, தயாங்கா எப்படா ஊருக்கு வரா கேட்டு சொல்லுடா. சரி. ஒயன், சொல்லுங்கள் தயாங்கா. இல்லை, அம்மா கேட்க சொன்னாங்க, எப்போ நீ ஊருக்கு வர? நெக்ஸ்ட் மந்த் வரேன் தயாங். ஓ, நெக்ஸ்ட் மந்த்தா? அம்மா, அவன் நெக்ஸ்ட் மந்த் வராலாமா? ஓ சரிடா, அப்போ நீங்கள் பேசுங்க, நான் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன். சரிம்மா. ஓகே வயன். அப்புறம் வேறு என்ன? வேறு தயாங், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது வயான். மேபி இந்த ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸில் முடியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோலாம் நான் கஷ்டப்பட்டது வீண் போகாது நான் நம்புகிறேன் வயான். கண்டிப்பாக தயாங், நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, கண்டிப்பாக இது வீண் போகாது. கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸில் தான் முடியும். தேங்க்யூ அயன், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் தேங்க்ஸ். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் அயன். சரிங்க. அப்புறம் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க. நீ உங்கள் அம்மாட்ட பேசுனியா? பேசிட்டு தான் இருக்கேன். ஓகே. சாரி வயன், ஆக்சுவலி நீ நிறைய கால் அண்ட் மெசேஜ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை எடுத்து பேசுகிறதுக்கு, அதனால தான் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பரவாயில்ல தயம். சரி வயன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அப்புறமா கூப்பிடவா? ஓகே தயம். சரி, என்னாச்சு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? ஃபீவரா என்ன? ஒன்றும் இல்லை, இங்கே தண்ணி கொஞ்சம் ஒத்துக்கல, ஸோ அதனால தான் கொஞ்சம் கோல்டு. ஓ அப்படியா? சரி, ஓகே வயன், பார்த்துரு. சரி தாயம். ஓகே, வைக்கட்டுமா? அப்படின்ட்டு அவர் ஃபோன் கட் பண்ணிட்டாரு. இங்கே உங்களுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸ்
அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு ஒரு ஓகே. நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்கில் பிஸியாக இருக்கீங்க, உங்களுக்கு இப்போதைக்கு உங்கள் மைண்ட் இதில் இல்லை தான். ஆனால் அடுத்தவங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா, இப்படி பொண்டாட்டியாக ஒருத்தி இருந்தா அவளுக்கு கால் பண்ணி பேசுன்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயா. ரொம்ப நாள் கழித்து உங்களோட வாய்ஸ் கேட்டு சந்தோஷப்படுறதா, நீங்களாக கால் பண்ணாமல் உங்கள் அம்மா சொல்லி தான் கால் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கும்போது கஷ்டப்படுறதான்னு எனக்கு தெரியல தயா. வலிக்குது, ரொம்ப வலிக்குது தயா. என்னை நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே தான்டா உங்களோட டேஸஸ் வந்து போகுது. எங்கள் தாயா லாஸ்ட்டாக கால் பண்ணது அன்றைக்கி மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் காலே பண்ணல. நீங்கள் நிறைய மெசேஜ் பண்ணுவீங்க, நிறைய கால் பண்ணுவீங்க. கால் பண்ணாலும் கூட நான் கொஞ்சம் மீட்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் கால் பண்ணுறதே விட்டுட்டீங்க. மெசேஜ் மட்டும்தான் போடுவீங்க, அதுவும் எப்போவாது தான் பார்ப்பாரு, சம்டைம்ஸ் பார்க்கவே மாட்டார். உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு, நம்ம மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காண்டாயிடுச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறதே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்களோட வேலை, உங்களோட கரியரை மட்டும்தான் இப்போ பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் வீட்டிலேருந்து கால் வரும், உங்கள் அத்தைலாம் ஃபோன் பண்ணுவாங்க, தயாங்க கால் பண்ணி பேசினானா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, அப்படியே இருந்துருவீங்க. அவங்களுக்கும் புரியும், தயாவுக்கும் வந்து கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் தான். ஸோ அவனும் வேலைன்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயும் போய்கிட்டே இருக்கான். அவங்க அம்மாலாம் இதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஓகே இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் ஒரு சைடில் வந்து இப்படி ஒருத்தி இருக்கிறதே அவர் மறந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கோவம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கோவம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படியே நாட்களும் ஓடுது. பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருப்பீங்க. இப்போது தயாவுக்கு கால் பண்ணுறீங்க, கால் ரிங் போகுது. அவர் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ தயாங். சொல்லுவேன், நான் கொஞ்சம் மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன். தயாங், நீங்கள் மீட்டிங்கில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என்ன விஷயம் வேன், கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லு, கிளைண்ட் எல்லோரும் இருக்காங்க. தயாங், நான் சென்னைக்கு வரேன். ஓ அப்படியா, எப்போ வர? மண்டே வரேன். ஓகே சரி, பத்திரமா வா அப்படின்ட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. என்ன அவ்வளோதானா? இல்லை, எனக்கு புரியல. இவருக்கு என் மேலே அக்கறை இருக்கா? நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்ன வாழ்க்கை இது? இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சென்னைக்குமே கிளம்பி வர்றீங்க. உங்களை பிக்கப் பண்ண கூட தயாங்க வரல. உங்களுக்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களுமே ஒரு ஆட்டோ பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக தயாங்கோட வீட்டுக்கு தான் வரீங்க. தயாங்கோட வீட்டுக்கு வந்துட்டு அந்த காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க. பார்த்தா தயாங்கோட அம்மா தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அயன்மா, எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து எத்தனை மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படி ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்ருக்கீங்க. ஆண்டி, அவர் என்ன பண்ணுறாரு? அவன் மாடியில் தூங்கிட்டு இருக்காமா? சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தயாங்கோட ரூமுக்கு தான் போகிறீங்க. அதாவது உங்களோட ரூமுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா தயாங்க பெட்டிலே லேப்டாப் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கி இருந்திருப்பான். அப்படின்ட்டு கிட்ட வந்து பார்க்குறீங்க. அப்படியே ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டயர்டாக தெரியுது. தலைமுடியெல்லாம் கலைஞ்சி போய் ஒரு மாதிரி தான் இருக்கான். ஏன் இவர் இப்படி இருக்காரு, சரியாக சாப்பிட்றது இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தயவங்க பக்கத்தில் அப்படியே போய் இருந்து தயவங்கே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த டைமில் தயவங்க அப்படியே கண்ணை ரப் பண்ணிட்டு அப்படியே எழும்புறான். பார்த்தா நீங்கள் எங்கேயோ பார்த்த ஃபேஸ் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கண்ணை சுருக்கிக்கிட்டே உத்து பார்க்குறான். யார் இது? அவ்வளோதான். இந்த ஒரு வேர்டை கேட்டதுமே அப்படியே உங்களுக்கு நொறுங்கிடுச்சு. என்ன, யாரா? அப்போ தயா இன்னும் கண்ணை நல்லா தேய்ச்சிக்கிட்டு பார்க்குறான். நீ
நீ வயன்ல எப்போ வந்த வயன்? வயன் எப்போ வந்தான்னு கேட்டேன். அது இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன் தயம். ஓ, என்னாச்சு ஒரு மாதிரி பேசுகிற? ஒன்றும் இல்லை. ஓகே, ரொம்ப டயர்டாக வந்திருப்ப. நீ ரெஸ்ட் எடு. நான் ஆஃபீஸ் போகணும். நான் கிளம்புறேன். ஆஃபீஸ் போகிறீங்களா? ஆமாம் வேன். இன்னும் ப்ராஜெக்ட் இன்னும் ஒரு 3 days கம்ப்ளீட் ஆகிடும். ஓ, ஓகே ஓகே தயம் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. தயவங்க அப்படியே எழும்பி ரெஸ்ட் ரூம் போயிட்டான். அவங்களுக்கு அவன் கேட்ட ஒரு வார்த்தை, என்ன யாருன்னு கேட்டியா தயம்? அப்போ நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லைல்ல? இப்படி ஒரு பொண்டாட்டி கட்டி கூட்டிகிட்டு வந்தாங்கிற ஞாபகம் உனக்கு இல்லைல்ல? என்னை மறந்துட்டியா தயம்? ஓகே, இது அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் என்னை மறக்கிற அளவுக்கு பெயினாக இருக்குது தயம். ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு உங்களோட ஹார்ட்டை அப்படி பிடிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டைமில் தயம் உங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அப்படியே வெளில வரான். நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு, வயன் தயம் எனக்காக ஒரே ஒரு டீ மட்டும் போட்டு கொண்டு வரியா? ஓகே தயம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் போகிறீங்க. அங்கே பார்த்தா உங்களோட அத்தை இருக்காங்க. என்னம்மா காலையில் தான் வந்தேன், ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல? அது இல்லை, அவர் டீ கேட்டார். ஓ, டீயோ, சரி சரி சரிம்மா, நீ உன் புருஷனுக்காக நீ போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே டீ போட போகிறீங்க. பட் ஆனால் வெளியில் சிரிக்கிறீங்க. ஃபுல்லாக அவங்களால ஹர்ட்டிங்ஸை தாங்கவே முடியல. அந்தளவுக்கு அவ்வளோ வலிக்குது. அப்படியே அந்த டீயையும் போட்டு தயங்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்க. தயம் இந்தாங்க டீ. ஓ, ரொம்ப தேங்க்ஸ் வயன் அப்படி சொல்லிட்டு அந்த டீ எடுத்து குடிக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் தெரியுமா வயன்? தாங்கவே முடியல, தலையெல்லாம் வலிக்குது. ஓகே, என்னங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம்ல? இல்லை வயன், நான் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. அப்படின்ட்டு நோட் பண்ணிவிட்டு அவரோட பேக் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இங்கே போகிற அவரே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. என்னன்னு தெரியல, உங்களுக்கு கோபமாக வருது. இல்லை வயன், உனக்கு இந்த லைஃப் செட் ஆகாது. இல்லைனா கடைசியில் அம்மாவோட நிலைமை தான் உனக்கு. வேணாண்டி, நீ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ இதை விட்டு வெளியில் வந்துடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி போகிறத அவங்க தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏன் இந்த ஒரு விஷயத்தில் கோபம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயம் உங்களை கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா இதே மாதிரி தான் உங்கள் அம்மாவுக்குமே நடந்திருக்கும். உங்கள் அப்பாவுமே இந்த மாதிரி தான் ஒர்க்குன்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்கள பார்க்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு பொண்ணு இருக்குது, இப்படி ஒரு பையன் இருக்குங்கிறது பார்க்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு போவார் வருவார். அந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இதில் பொண்டாட்டி புள்ள இருக்கிறதே மறந்து அவள் பாட்டு போயிட்டாரு. இப்போ வரைக்கும் வரவே இல்லை. அன்னையிலேருந்து நீங்கள் தான் இந்த ஒரு குடும்பத்தை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு பயம். தயவங்க இந்த மாதிரி பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்படியே தான்டா ஒரு 2 days போகுது. இந்த 2 days தயம் வீட்டுக்கே வரல. நீங்கள் தயவுக்கு கால் பண்ணுவீங்க, பட் ஆனால் அவர் எடுக்க மாட்டார். நீங்கள் உங்கள் அத்தைகிட்ட கேட்குறீங்க, அத்தை என்னாச்சு, அவர் எங்கே போயிட்டாரு? அவன் உங்ககிட்ட சொல்லலையாம்மா? இல்லையே அத்தை, ஏன் என்னாச்சு? அதுவாம்மா, இவ்வளோ நாள் கடந்து ஓடிட்டு இருந்தால இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஸோ இன்னொரு ஒரு நாளில் அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஓகே ஆகிடும்னு நினைக்கிறேன். அதான் அதுக்காக அங்கே போயிருக்கான்னு நினைக்கிறேன்ப்பா. ஓ, ஏன் உங்ககிட்ட சொல்லலை? அது என் ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு, அதனால் எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அவர் கூப்பிட்டுருந்துருப்பார், நான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களே பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது, உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது.
ஏன் தயம் இப்படி பண்ணுறீங்க? நான் கால் பண்ணால் எடுக்க கூட மாட்டேங்கிறீங்க. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. ஒரு கால், ஒரு மெசேஜ் ஆச்சும் நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம்ல. இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது வயன். இல்லை வயன், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அவருக்கு நான் முக்கியமே இல்லை. எங்கள் அப்பா மாதிரி ஆகிடுவார். வேணாம். கடைசி நேரத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னா நான் எங்கே போவேன்? எனக்கு இந்த லைஃப் வேணாம் வயன். அவர் வந்தார்னா நாளைக்கு இதுக்கான ஒரு முடிவை கட்டிடு. அவ்வளோதான். தட்ஸ் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தயாங் காலையிலேயே ரொம்பவே ஹாப்பியாக வரான். வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மாவை வந்து கட்டி பிடிச்சி, அம்மா நான் ஜெயிச்சிட்டேம்மா, என்னோடய ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு தெரியுமாம்மா. தயாங்கா நிஜமாவா? ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே இப்போ ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரிலம்மா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. தயாங்கா காலையிலே நல்ல விஷயம் சொல்லியிருக்கா. இரு நான் சர்க்கரை எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சர்க்கரை எடுத்து தயாங்கோட வாயில் போடுறாங்க. ஐயோம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. சரிடா, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த போய் அவகிட்ட போய் சொல்லு. யாருக்கிட்டேன்னு கேட்குறேன்? உன் பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லுடா. ஆமாம்ல, மறந்துட்டியா? ஏண்டா உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ வேற சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் நேராக இப்போ மாடிக்கு தான் வராங்க. தயாங் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் லக்கேஜஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் தயாங் இதை பார்த்துட்டு, வயன் எங்கே போகிற? நான் பெங்களூர் கிளம்புறேன் தயாங். ஓ ஆமாம்ல, வயன் வந்து 1 டே தானே ஆச்சு. நான் இங்கே வந்து 5 days ஆகுது தயாங். ஓ ஆமாம்ல, நான் வேற மறந்துட்டேன். சாரி வயன், ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால தான். பரவாயில்ல தயாங், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க? அதுவா, நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ணல இந்த ப்ராஜெக்ட், அது சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஓ அப்படியா? கங்க்ராச்சுலேஷன் தயாங். அதான் அம்மா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. என்ன? அப்போது அம்மா சொன்னனால தான் இப்போ என்கிட்ட வந்து சொன்னீங்க. இல்லைனா நான் ஒருத்தி இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்காதுல்ல தயாங். ஏன் என்ன பேசிகிட்டு இருக்க? ஓகே தயாங், உங்ககிட்ட நான் ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுவேன். இது நம்மளோட லைஃப் மேட்டர். எனிதிங் சீரியஸ்? ரொம்ப சீரியஸ் தயாங். ஓகே, என்ன விஷயம்? இதுக்கு மேலே என்னால் இந்த ஒரு லைஃப் என்னால் லீட் பண்ண முடியாது தயாங். வாட் டு யூ மீன்? யூ மீன் டிவோர்ஸ்? எஸ் தயாங், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதும் தயாங் அப்படியே பார்க்குறான். ஆனால் ஏன்? என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க ப்ளீஸ், என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. என்னால் சொல்ல முடியல, கஷ்டமாக இருக்குது. உங்களை நான் ஹர்ட் பண்ணிட்டோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஹர்ட் பண்ணிடுவியா? இல்லை எனக்கு புரியலவன், என்ன விஷயம், என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஓகே தயா, இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் ரொம்ப 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 பிஸி ஆகிடுவீங்க, உங்களோட கோலை நோக்கி போவீங்க. அந்த டைம் என்னால் உங்கள் கூட இருக்க முடியாது. நான் என்னோடய கரியர் சொல்லிட்டு நான் பெங்களூரில் இருப்பேன். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வெளியில் பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நமக்குள்ளே ஒரு லவ் இல்லை, ஒரு கேர் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லை தயா. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத லைஃப் எப்படி லைஃப் லாங் கொண்டு போக முடியும் சொல்லுங்கள்? இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் லெட்ஸ் கெட் டிவோர்ஸ். ஆனால் ஒயன், நீ ஈஸியாக டிவோர்ஸ்ன்னு சொல்கிற, பட் ஆனால் வீட்டில் இருக்கவங்க, இங்கே பாருங்கள் தயா, வீட்டில் இருக்கவங்க வாழ போகிறது கிடையாது, நம்ம தான் வாழ போகிறோம். இதுக்கப்புறம் வாழ போகிறோமான்னு எனக்கே தெரியல. எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுது. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க தயா. நீங்கள் உங்களோட கரியர், உங்களோட ஒர்க், உங்களோட ப்ராஜெக்டை நோக்கி போங்க.
என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன் தயம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு உள்ள அவ்வளோ வலிக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதுனால நீங்கள் வந்து நோங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எங்கள் தயவங்க அப்படி உங்களை பார்க்குறான். அப்போது நான் தான் அவனை பிடிச்சி வச்சுருக்கேனா? தயவங்க நான் அப்படி சொல்லவே இல்லை. ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒருத்தர் பிரிஞ்சு இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னோனியமாக அண்டர்ஸ்டாண்டிங்கோட நிறைய விஷயத்தில் இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம விஷயத்தில் அப்படி ஒரு விஷயமே இல்லை. லவ் கூட ஓகே தான், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டைப்பாக என் கால் அண்ட் மெசேஜஸ் கூட நீங்கள் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்கன்னா கூட உங்கள் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை எங்கே இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங், லவ், கேர்? இது நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வாங்குகிற டிவோர்ஸ் ஒரு 10 வருஷம் இல்லாத 5 வருஷத்தில் வாங்குகிற மாதிரி இருக்கும். அது தேவையில்லை தானே? அதான் நான் முன்னாடியே கேட்குறேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க தயம். யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்னோடய லைஃப்பை பார்த்துட்டு போகிறேன், நீங்கள் உங்களோட லைஃப்பை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் தயாவுக்குமே அதுதான் ஓகேங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ வந்து அவன் பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் அவனுக்கு சுத்தமாக டைம் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு நல்லா தெரியும். ஸோ எதுக்கு நம்ம இவளோட லைஃப் வந்து நம்ம கஷ்டத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சரி வயன், நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன். நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன். என்னால் நீ சஃபர் ஆக வேண்டாம் வயன். உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச லைஃப்பை நீ அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கோ. ஆனால் இந்த ஒரு லைஃப் உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன். உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். எங்கள் நீங்க அப்படியே அவனையே பார்க்குறீங்க. என்ன தேங்க் சொல்கிறீங்க? அப்போ உங்களுக்கு டிவோர்ஸ்க்கு ஓகே தான் வயன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ சரி தயா, ஓகே. அப்புறம் நான் கிளம்புறேன். எங்கே பெங்களூருக்கா? நான் கிளம்புறேன். இப்போதைக்கு என்னோடய திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கட்டும். டிவோர்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். இட்ஸ் ஓகே. ஓகே தயா, பாய். ஓகே வயன், டேக் யுவர் செல்ஃப். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் பேக்கும் கையுமா அப்படியே கீழே இறங்கி வரீங்க. இங்கே கீழே தயாவோட அம்மா பார்த்துட்டு, ஓயன் எங்கே போகிறேம்மா? ஆண்டி நான் நேற்று சொன்னேன்ல பெங்களூர் கிளம்புறேன்னு. ஐயோ என்னம்மா நீ, இன்றைக்கி தான் தம்பி ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கான், நீ இன்றைக்கி கிளம்புறேன்னு சொல்கிற? இல்லை அங்கே ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ஸோ அதனால தான். ஏம்மா நீ வேலைக்கெலாம் போகிற? அதான் இவன் ப்ராஜெக்ட் எல்லாமே இது பண்ணிட்டான்ல, இனி நீ வேலைக்கு போகணுன்னு கூட எந்த ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா. ஆனால் இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையை நான் தாம்மா பார்த்தாகணும். என்னவா என்ன சொல்கிற? இதுக்கப்புறம் தயாவே தனியாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ண போகிறான். இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகணுமா என்ன? ஆமாம் ஆண்டி, என்னை பார்த்துக்கணுன்னா நான் தானே வேலைக்கு போகணும். ஓ சரி ஓகே. இப்போ இருக்க பிள்ளைங்கக்கிட்ட சொன்னால் கேட்கவா போகிறாங்க? அவங்ககிட்ட பார்த்துட்டு, அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, விடுமா. சரி அதுக்காக ஒயன் சாப்பிடாமலே வா போவேன்? இல்லை ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் வேறு மறந்துட்டேனே. இவன் வேறு காலையில் நல்ல செய்தியாக சொன்னானா, நான் வந்து உனக்கு டிஃபன் செய்யவே மறந்துட்டேன். பரவாயில்ல ஆண்டி, நான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கிளம்புறேன். ஒயன் சொல்லுங்கள் ஆண்டி. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. நீ எங்கேயே இருந்துற, வேலையெல்லாம் வேணாமே அப்படின்னு சொல்லும்போது எங்கள் தயாங்க அப்படியே உங்களையும் பார்க்குறான், அவங்க அம்மாவையும் பார்க்குறான். அவனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்கு. சரிம்மா நான் உன்னை கம்பல் பண்ணல, உன் வாழ்க்கை நீ பாரு, என்னதான் இருந்தாலும் சரி விடு. பிள்ளைங்க சொன்னால் கேட்கவா போகுது. சீக்கிரமாக எனக்கு ஒரு பேர பிள்ளையோ பற்றி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், அப்போவாச்சும் நீ வீட்டில் இருப்பல்ல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே தயங்க பார்க்குறீங்க. தயங்க அப்படி உங்களை பார்க்குறான். ஆண்டி நான் கிளம்புறேன். சரிம்மா ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுல்ல, சரி பார்த்து போயிட்டு வா, நல்ல சாப்பாடாக போய் சாப்பிடுமா. சரி ஆண்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டேய் தயாங்கா போய் அவளை போய் கொண்டு விட்டுடுவாடா.
சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கும் அப்படி உங்ககிட்டேருந்து லக்கேஜ் வாங்கலான்னு பார்க்குறான். நீங்கள் இல்லை வேணாம், என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு உங்களோட லக்கேஜை நீங்கள் தான் இழுத்துட்டு வரீங்க. இங்கே தயாங்கோட அம்மா பார்க்குறாங்க. டேய் தயாங்கா, அவகிட்டேருந்து லக்கேஜை தான் வாங்கேன்டா. அம்மா நான் கேட்டேம்மா, அவள் தாம்மா கொடுக்கல. ஒயன் கொடுமா, அவன் எடுத்துக்கட்டும். இல்லைம்மா வேணாம், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். இந்த பிள்ளை சொன்னாவே கேட்காதே அப்படி சொல்லிட்டு அவங்களும் அப்படி பார்த்துட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு இங்கே ரொம்ப வலிக்குது. இங்கே ஒவ்வொரு அடியும் நீங்கள் எடுத்து எடுத்து வைக்க உங்களுக்கு ஹார்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்கிறது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. இங்கே தயவங்க அப்படியே உங்களை காரில் உட்கார வச்சுட்டு அப்படியே பார்க்குறான். போகலாமா ஒயன்? போகலாம் தயம் அப்படின்ட்டு இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ரயில்வே ஸ்டேஷன் தான் கொண்டு விட்டுறாரு. இப்போது ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. லக்கேஜஸ் எல்லாம் நீங்கள் தான் எடுக்கிறீங்க. அவங்கக்கிட்ட கொடுக்கவே இல்லை. அவன் கேட்குறான், நீங்கள் இல்லை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு உங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக காட்டிக்கிறீங்க. அவங்களுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனும் விட்டுட்டான். பட் ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் அங்கே ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு டியோஸ் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போது ட்ரெயினுமே வருது. உங்களுக்கு இது ஒரு கடைசி நிமிஷங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் தயாங்க நம்மளோட லைஃப்பில் இல்லை, இதுதான் நம்மளோட கடைசி பயணம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பி தயாங்க பார்க்குறீங்க. தயாங்க அப்படி வரக்கூடிய ட்ரெயினை தான் பார்த்துட்டே இருக்கான். ஒயன் ட்ரெயின் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக திரும்பும்போது நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னாச்சு ஒயன்? ஒன்றும் இல்லை தயாங். ஆர் யூ ஆல் ரைட்? நான் ஓகே தான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ட்ரெயினும் வந்துடுச்சு. நீங்கள் ஏசி கோச்சில் தான் புக் பண்ணியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸில். நீங்கள் அப்படியே அதில் ஏறிட்டு லக்கேஜஸ் எல்லாமே தயாங் தான் அப்படி உள்ளே எடுத்து வைக்கலான்னு வரான். நீங்கள் இல்லை தயாங் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களோட லக்கேஜஸ் எல்லாமே உங்களோட சீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு எல்லாமே உங்களோட சீட்டில் கொண்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தயாங்க பார்க்கணும் போலே இருக்குது. நீங்கள் அப்படியே வெளியில் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா தயாங்க காணோம். தயாங் போயிட்டியா? போயிட்டியாடா? அவ்வளோதான் இல்லை அப்படின்னு நீங்கள் அப்படியே அங்கேயே இருந்து பஸ் ஸ்டார்ட் ஆகி அழுகிறீங்க. எங்கள் பின்னாடி ஒயன் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா கையில் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் கையில் வச்சுக்கிட்டு தயாங்க நிற்கிறான். தயாங்கா எதுக்கு அழுகிற அப்படின்ட்டு ஓடி போய் அவனை டைட்டாக ஒரு ஹக் பண்ணிட்டு மிஸ் யூ அப்படின்ட்டு ரொம்ப மைல்டாக சொல்லியிருந்துருப்பீங்க. எங்கள் தயாங்கும் அப்படியே பார்க்குறான். என்னாச்சு உங்களுக்கு? ஒயன் அரே ஓகே? ஓகே தயாங் சாரி, ஒரு எமோஷனில். நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே இந்தா வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்நாக்ஸ் வச்சுக்கோ. பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க தயாங். சரி ஒயன் நீ ஜாக்கிரதையாக இரு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணுறீங்க. இங்கே தயாங்க அப்படியே உங்களையே பார்க்குறான். அவனுக்கும் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அந்த டைமில் ட்ரெயினுமே எடுத்துட்டாங்க. நீங்களும் அந்த ட்ரெயினில் ஏறிட்டீங்க. அந்த வாசலில் நின்று தயாங்க தான் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு அழுகியாக வருது. எங்கள் தயாங்க அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். டியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னு தெரியல. உங்களால் தயாங்க விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த 2 மாதம் நீங்கள் பெங்களூரில் இருந்தப்போவே ரொம்ப வலியோடு தான் இருந்தீங்க. இப்போது மொத்தமாகவே முடிச்சுக்கிட்டு போகிறீங்க. ரொம்ப பெயினாக இருக்குது. இப்போது அந்த ஸ்டேஷனுமே தாண்டிடுச்சு. நீங்கள் அந்த ட்ரெயினில் உட்காந்துருந்து அப்படி அழுகிறீங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே உங்களை அப்படி பார்க்குறாங்க. மேம் ஆர் யூ ஓகே? ஆர் யூ ஓகே? ஐம் ஓகே, ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூமில் போயிருந்து அப்படி அழுகிறீங்க. எல்லாருக்குமே புரியுது, புருஷனை பிரிஞ்சுட்டு வந்த சோகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு தானே தெரியும் மொத்தமாக பிரிஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே தான் நீங்கள் பெங்களூருக்குமே போய் ரீச் பண்ணிட்டீங்க. இருந்தால் நல்லா யோசிக்கிறீங்க. உங்களுக்கு தயாங்க பிடிக்கும்.
பட் இருந்தாலும் நம்ம அம்மாவுக்கு நடந்தது தான் நமக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தாட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்டில் வந்து நிற்குது. ஸோ அதனாலே நீங்கள் டிவோர்ஸ்க்கு வந்து ஓகே நம்ம டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவும் எடுக்கிறீங்க. இன்னொரு சைடு உங்களுக்கு பெயினாக இருக்குது பிகாஸ் யூ லவ் ஹிம். பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்ஸ்டில் வந்து நிற்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட அம்மாவுக்கும் தயாங்கோட அம்மாவுக்கும் தான் கால் பண்ணி நானும் தயாங்கும் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. 2 பேரும் செம்ம ஷாக்கு. இங்கே தயாங்கோட அம்மாலாம் வயன் என்னம்மா பேசுகிற, டிவோர்ஸ் பண்ண போறியா, ஏம்மா என்ன ஆச்சு, உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா? இல்லை ஆண்டி, எங்களுக்கு ஏதோ செட் ஆகாதுன்னு தோணுது. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எப்படிம்மா செட் ஆகாதுன்னு சொல்கிறேன், உங்களுக்குள்ளே வேறு ஏதாச்சும் பிரச்சனையாம்மா அப்படி சொல்லும்போது அந்த டைமில் தயாங்கும் அப்படியே வரான். எங்களை பார்த்துட்டு தயாங்கோட அம்மா, டே தயாங், நீ உன் டிவோர்ஸ் பண்ண போறியாடா? அது அம்மா சொல்லுடா. ஆமாம்மா, டிவோர்ஸ் பண்ண போகிறோம். என்னடா 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே டிவோர்ஸ்? என்னடா ஆச்சு உங்களுக்கு, என்ன பிரச்சனைடா? அம்மா ப்ளீஸ், இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. நாங்கள் 2 பேருமே முடிவு பண்ணிட்டோம், இது மியூச்சுவல் டிவோர்ஸ் தான். மியூச்சுவல் டிவோர்ஸா? தயாங், என்ன தாண்டா ஆச்சு உங்களுக்குள்ளே, என்ன தாண்டா பிரச்சனை? பேசி வேணா தீர்த்துக்கலாம்டா, டிவோர்ஸ்லாம் வேணாண்டா. அம்மா ப்ளீஸ்மா, இப்போதைக்கு இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு செட் ஆகலை, அதனால தான் நாங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தயாங்க அப்படியே அவன் பாட்டுக்கு போயிட்டான். இங்கே எல்லோரும் உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்களும் எதேதோ சொல்லி சமாளிக்கிறீங்க. பட் ஆனால் யாருமே எதுவும் பண்ணிக்கவே இல்லை. இப்போது நீங்கள் உங்களோட கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு கோர்ட்டுக்கு தான் வரீங்க. தயாங்க ஆல்ரெடி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இங்கே அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. போகலாமா வயன்? ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் உள்ளே போய் அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த ஜட்ஜ் அப்படியே அவங்களே பார்க்குறாங்க. மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த்ஸ் தான் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்ன்னு வந்து நிற்கிறீங்க, உங்களுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இல்லை மேம், ஆக்சுவலி இது மியூச்சுவல் டிவோர்ஸ் தான். ஓ ஓகே, பட் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன? சீக்கிரமாலாம் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருக்கும். என்ன, சேர்ந்து வாழணுமா? ஆமாம், பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகலை, அதுக்கு முன்னாடியே நீங்கள் டிவோர்ஸ்னு வந்து நின்னீங்கன்னா சம்திங் ஏதாவது இஷ்யூன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டிவோர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் 6 மந்த்ஸ் சேர்ந்து தான் நீங்கள் இருக்கணும். அந்த டைமில் உங்கள் 2 பேருக்குள்ளே ஓகே நாங்கள் வந்து வாழ்கிறோம் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் இந்த லைஃப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் எனக்கு இவன் கூட வாழ விருப்பம் இல்லை, எனக்கு இவ கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ட்டுக்கு வரலாம். அப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம். அப்போது தயாங் அப்படியே உங்களை பார்க்குறான். ஆனால் தயாங், நீங்கள் அங்கே இருக்கீங்க, நான் பெங்களூரில் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை வயன், ஆக்சுவலி என்னோடய ப்ராஜெக்ட் சைன் ஆகிருக்கதே பெங்களூரில் தான். ஸோ நான் பெங்களூரில் சீக்கிரமாகவே ஷிஃப்ட் ஆகிடுவேன். அப்புறம் என்ன, ப்ராப்ளம் சால்வ். நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே இருந்து பாருங்கள். அந்த டைம் உங்கள் 2 பேருக்குள்ளே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா லைஃப்பை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே மேம், சரி இப்போ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேர் அப்படியே வெளில வராங்க. பெங்களூர்லேயே அவங்களுக்கு ப்ராஜெக்ட் சைன் ஆகிருக்கு. ஓகே, எப்போ வருவீங்க? நான் மேபி நெக்ஸ்ட் மந்த். சரி, நீ எப்போ பெங்களூர் கிளம்புற? நான் இந்த சண்டே கிளம்புறேன். ஓ ஓகே, நான் வேணால் ட்ராப், இல்லை நான் கார் கொண்டு வந்திருக்கேன். ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அங்கேருந்து போயிட்டீங்க. இங்கே உங்கள் வீட்டில் எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. போனவங்க என்ன ஆனாங்க, டிவோர்ஸோடு வந்துடுவாங்களாங்கிற ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி விஷயத்த சொல்கிறீங்க, இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் உயிர் வருது. அப்பாடா, இந்த 6 மாதத்துலையாவது கொஞ்சம் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் 2 குடும்பமும் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தயாங் வந்து பெங்களூர் போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு ஹோப் இருக்குது, கண்டிப்பாக 2 பேரும் சேருவாங்க, ஒரு ஹோப் இருக்குது. ஸோ இப்போது தயாங்குமே பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டான். உள்ளே வாங்க. ஓகே அப்படின்ட்டு அவர் அப்படி உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தா வீடு ரொம்ப க்ளீனாக அழகாக இருக்குது. வீடு ரொம்ப அழகாக இருக்குது வயன். ஆமாம் தயாங். சரி ஓகே, நான் எங்கே ஸ்டே பண்ணேன்? என் ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது தயாங், நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க.
ஆ சரி ஓகே அப்படின்ட்டு அவரோட லங்கேஜஸ் எல்லாமே பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் கொண்டு போய் ஸ்டே பண்ணுறாரு. ஸோ இப்போ நீங்கள் தயாங்காக சமைச்சு வச்சுருக்கீங்க. இங்கே தயாங்க்கு ரொம்ப பசிக்குது. அவர் அப்படியே தயாங் அப்படியே ரெஸ்ட் ரூமை விட்டு வெளில வராரு. இங்கேனா ஸ்மெல் அப்படியே அவர் பிடிச்சி இழுக்கிற மாதிரி அவ்வளோ மணமாக இருக்குது. என்ன ரொம்ப மணமாக இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படி சொல்லிட்டு கடைன்னு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து சப்பாத்தி அப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கீங்க. வயன் என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை நீங்கள் ரொம்ப டயர்டாக வந்திருப்பீங்கள்ல, ஸோ அதனால தான் உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட். ஓ என்ன ஸ்பெஷல்? சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா? ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? அப்படி இல்லை, இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. அப்படியா? சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் தான். இங்கே என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா, அவள் தான் இந்த ரெசிபி சொன்னான், அதான். ஓ ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படின்ட்டு இப்போ அவர் சாப்பிட்றாரு. வயான் நிஜமாகவே செம்மையாக இருக்குது. அப்படியா? இன்னும் கொஞ்சம் கூட பன்னீர் வைக்கவா? வை அப்படின்ட்டு நீங்கள் வந்து அவருக்கு வச்சு கொடுக்குறீங்க. அவர் அப்படி நல்லா ரசித்து சாப்பிட்றாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் வைக்கட்டுமா ஒரு சப்பாத்தி? வை வயன் அப்படின்ட்டு அவர் நல்லா சாப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஓகேவா, உங்களுக்கு டிஷ்ஷெல்லாம் பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு வயன். ஓகே சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ சாப்பிட்லையா? நான் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆஃபீஸ்லையா? ஆமாம் தயா. சரி ஓகே, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுன்னு அப்படியே உங்களோட ரூமுக்கு போயிட்டு உங்களோட பேகு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளில வரீங்க. பாய் தயா. சரி வயன், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகே அப்படின்ட்டு கொடுன்னு அப்படியே வெளில போகிறீங்க. தயாங்க அப்படியே பார்க்குறான். அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது சாரி தயாங், கார் கீ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் கீ வந்து எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக தயாங்கிட்ட வந்துட்டு, தயாங் இது என்னோடய கார் கீ, வெளியில் எங்கேயாச்சும் போவீங்கள்ல, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வயன் நீ எப்படி போவ? நான் ஸ்கூட்டியில் போய்க்கிறேன். ஸ்கூட்டியா? ஆமாம், நான் ஸ்கூட்டியில் போய்க்கிறேன், நீங்கள் இந்த கார் கீ யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை? எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சு. ஓகே, கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொடுன்னு போகிறீங்க. டெய்லி இப்படி தான் அவசரமாக போவாளா என்ன அப்படின்ட்டு அவருக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கும் போயிட்டுருக்கீங்க. ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ டைமை பார்க்குறீங்க, பார்த்தா கரெக்டாக 9 o'clock. வந்துட்டேயா அப்படின்ட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அவங்களோட கேபினில் வந்து உட்கார்றீங்க. இப்போ தான் உங்களுக்கு மூச்சே வருது. அப்பாடா வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது டிங்கின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு. என்னது நோட்டிஃபிகேஷனா? யார்? தயாங்கா அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஆர் யூ ரீச் அட் ஆஃபீஸ்? என்ன அதிசயமாக இருக்குது, இவர் கேட்குறாரா? ஜஸ்ட் நவ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப் சிம்பிளும் வருது. இந்த மனசு இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு என்ன ஆச்சு இவருக்கு? எனிவேஸ் அப்படின்னு நீங்கள் உங்களோட வேலையை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஈவினிங் நீங்கள் ஆஃபீஸெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. வரும்போதே ஒரு 7:30 ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு பொத்துன்னு அந்த சோஃபாவில் உட்கார்றீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அப்படி படுத்துருக்கீங்க. டீ ஆர் காஃபி? அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்த்தா தயாங் தான். தயாங் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்கியே, டீ போடட்டுமா காஃபி போடட்டுமா? இல்லை நான் போட்டுக்கிறேன். இதில் என்ன இருக்குது வயன்? எனக்கு எத்தனை தடவை போட்டு தந்திருக்கா, நான் உனக்கு போட்டு தரேன். டீ வேணுமா காஃபியா? காஃபி. உனக்கு காஃபி தான் பிடிக்குமா? ஓகே, இப்போது ஸ்ட்ராங்காக போடவா லைட்டாக போடவா? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிச்சனில் போய் உங்களுக்காக காஃபி போட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. என்னது
இவர் எனக்காக காஃபி போடுறாரா அப்படின்ட்டு அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவரும் காஃபி போட்டுட்டு இப்போ உங்ககிட்ட வந்து நீட்டுறாரு. ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுறீங்க. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு தயாங். ஓ அப்படியா, ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன், அதனால தான். ஃபர்ஸ்ட் டைமா? ஓ ஓகே. அப்படின்ட்டு நீங்களும் அந்த காஃபி வாங்கி குடிக்கிறீங்க. ரொம்ப டயர்டாக இருக்கியா ஒயன்? இல்லை தயாங், ரொம்பலாம் இல்லை. சரி சரி, நான் போய் டின்னர் பண்ணுறேன். டின்னரா? ஏன்? இல்லை, நமக்கு நைட்டு சாப்பிட்ணும்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நானே பண்ணிட்டேன். ஏன்னா டின்னர் நீங்கள் பண்ணீங்களா? நிஜமாக தான். நான் தான் பண்ணேன். நீ வர லேட் ஆகும்னு தோணுச்சு. ஸோ அதனால் எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, அப்போ நானே பண்ணிடலான்ட்டு நானே பண்ணிட்டேன். நிஜமாவா? ஓகே. அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. என்ன பார்த்துட்டே இருக்க, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. சரி அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்னடா இவன் என்னடா நான் புதுசாக தினுசாக பண்ணிட்டுருக்கான். காஃபி போட்டு கொடுக்குறான், டின்னர் பண்ணுறான். இவன் நடவடிக்கையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தயாங்கே பார்த்துட்டே தான் போகிறீங்க. இப்போ நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போது டைனிங் டேபிள் வந்து உட்காருங்க. பார்த்தா அதில் வந்து இட்லி, சட்னி, சாம்பார், கார சட்னி இருக்குது. தயா, நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணிங்களா? ஆக்சுவலி நான் பண்ணேன், ஆனால் அது நல்லா வரல. அதனால தான் நான் ஆர்ட்ரு போட்டேன் ஒயன். உங்களுக்கு சிரிப்பு வருது. ஓகே தயாங் அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து இருந்தால் சாப்பிட்றீங்க. தயாங் அப்படியே உங்களே பார்க்குறான். என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை சாப்பாடு ஓகேவா? கடையிலேருந்து தானே வாங்கணும், அதனால என்ன? இல்லை, சும்மா ஒரு கிளாரிட்டிக்கு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஓகே நீங்கள். ஸோ அந்த டைம் நீங்கள் வெறும் கார சட்னி வச்சு தான் சாப்பிட்றீங்க. தயாங்க அப்படியே பார்க்குறான். அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது பார்த்ததுக்கே. ஒயான், நீ என்ன வெறும் கார சட்னி வச்சு சாப்பிட்ற? எனக்கு கார சட்னி பிடிக்கும், ஆனால் வெறும் கார சட்னி வச்சு தான் நீ சாப்பிட்ற. அதான் சொன்னேன்ல, எனக்கு பிடிக்கும். எனக்கு காரம்னாலே ரொம்ப பிடிக்கும். காரம்னாலே ரொம்ப பிடிக்குமா? ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு காரம்னாலே சுத்தமாக செட் ஆகாது. ஓ சரி ஓகே, அப்போ கொடுங்க கார சட்னி நானே எடுத்துக்கிறேன். அப்படின்ட்டு நீங்கள் அந்த கார சட்னி நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்றத பார்க்கும்போதே அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. சரி, அவங்க எதுக்கு அழுகிறீங்க? இல்லை, நீ எப்படி சாப்பிட்ற? காரமாக இல்லையா? எனக்கு இல்லை. நிஜமாக காரமாக இல்லையா? எனக்கு காரமாக இல்லை, மேபி உங்களுக்கு காரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கேன் ஐ ட்ரை இட்? தயாங், நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டேன். இல்லை காரமாக இருக்கும். சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறதுல என்ன இருக்குது? கொடுவேன், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு இட்லி கூட அவன் வந்து லைட்டாக கார சட்னி டிப் பண்ணால் கூட பரவாயில்ல, மொத்த இட்லிக்குமே கார சட்னி கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு கண்ணு மொழியே வெளியில் வந்துடும் போல். தயம் வேண்டாம். ஏன்? நீங்கள் ரொம்ப அதிகமாக டிப் பண்ணியிருக்கீங்க, இது ரொம்ப காரமாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன் அப்படின்ட்டு அப்படியே வாயில் எடுத்து போட்டு 2 மெண்டில் தான் மென்றிருப்பான். அவனுக்கு எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே அவனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகுது, ஃபேஸே ஆட்டோமேட்டிக்காக ரெட் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க. தயாங், என்னங்க ஐஸ் வாட்டர் குடிங்க அப்படின்னு சொன்னதான் உண்டு. கடன் எடுத்து அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்கிறான். அவனுக்கு நாக்கெல்லாம் செவந்து போச்சு, ஃபேஸ் எல்லாம் தக்காளி பழம் மாதிரி ஆயிடுச்சு. வயன் ரொம்ப காரமாக இருக்கு வயன். வயன் சரி இருங்க ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருக்குது, எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறீங்க. எடுத்து சாப்பிட்றான். எப்படி இவ்வளோ காரத்தை சாப்பிட்றேன் நீ? அது எனக்கு பழகிருச்சு. நான் தான் சொன்னேன்ல சாப்பிடாதீங்க, நான் அப்புறம் ஏன் சாப்பிட்டீங்க? இல்லை சும்மா ட்ரை பண்ணலான்னு. இனி தயவு செஞ்சு இந்த மாதிரி காரமான ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா? அப்படின்ட்டு பாவமாக பார்க்குறான். சரி இருங்க, வேறு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரவா? பால் எடுத்துகிட்டு வரவா? இல்லை
எனக்கு இந்த ஐஸ்கிரீமும் ஓகே தான். ம் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவனுக்கு கண்ணெல்லாம் சிவந்து போச்சு, கண்ணெது தண்ணீராக ஊற்றுது. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு உங்களோட டவல் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஃபேஸ் எல்லாம் சிவந்துடுச்சு தயாங், என்ன பண்ணியிருக்கீங்க பாருங்கள். தயாங் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். இதுக்கப்புறம் கார சட்னியெல்லாம் தொடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க. ரொம்பலாம் கம்பல் பண்ணிலாம் சாப்பிடாதீங்க, ஓகேங்களா? ம் சரி வயன் அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டே தான் சொல்கிறான். நீங்கள் அவனோட ஃபேஸ் எல்லாம் வைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களோட கண்ணை தான் பார்க்குறான். அந்த கண்ணில் ஒரு லவ், ஒரு தவிப்பு, ஒரு கேர், அதை அவன் ஃபீல் பண்ணுறான். நீங்கள் ஓகே வேணா கொஞ்சம் கூட ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை வயன் வேணாம், எனக்கு இது போதும். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் டவல் கொண்டு போய் வச்சுட்டு இப்போ நீங்கள் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டீங்க. தயாங் அப்படியே பார்க்குறான். ஒயன் சாப்பிட்ல? இல்லை தயாங், எனக்கு ஃபுல்லாகிடுச்சு. ஒயன் நீ ஒரு இட்லி தான் சாப்பிட்ட? போதும் தயாங். ஒன்று தான் சாப்பிடுவியா? நைட்டு ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஓ சரி அப்படின்ட்டு நீங்களும் அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே உங்களோட ரூமுக்கு போகலான்னு பார்க்குறீங்க. தயாங் அப்படியே உங்களை பார்க்குறான். ஒயன் சொல்லுங்கள் தயாங். ஆக்சுவலி நாளையிலேருந்து நான் ஆஃபீஸ் போயிடுவேன். ஓகே. கார் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்குவா? அஃப்கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் இருக்கிற வரைக்கும் என்னோடய காரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நீ ஸ்கூட்டியில்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கூட்டி தானே, இங்கேருந்து பக்கம்தான். தப்பா? இல்லை தயாங், ஒன்றும் தப்பாலாம் நினைக்கிறதுக்கு என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் தூங்குங்க. மில்க் ஏதாச்சும் வேணுமா? இல்லை நைட்டு தூங்கும்போது மில்க்கு இல்லை வேணாம். சரி ஓகே, குட் நைட் தயாங். குட் நைட் வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் போய் உங்களோட ரூமை போய் லாக் பண்ணிட்டீங்க. தயாங் அப்படி உங்களோட ரூமை தான் பார்த்துட்டே இருக்கான். என்ன இன்னைக்கு எப்பவுமே இல்லாத ஒரு வயன் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சாலே என்ன அப்படிங்கிற மாதிரி தயாங் அப்படியே உங்களோட ரூமே தான் பார்த்துட்டே இருக்கான். பேட்டை ரப் பண்ணிட்டு அவனோட ரூமுக்கு போய் அவனு போய் படுத்து இதை தான் யோசிச்சுட்டே இருக்கான். நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமா இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு யோசனை வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே நீங்கள் உங்கள் ரூமில் இருந்தபடி யோசிக்கிறீங்க. ஒயன் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அவருக்கும் உனக்கு டிவோர்ஸ் ஆக போகுது. நீ என்னடானா அவர் கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்தேன்னா எப்படி உன்னால் அவளை விட்டு வர முடியும்? வேணாம் வயன், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ. அப்போ தான் விட்டு போகும்போது உனக்கு வலிக்காது. நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ, சரியா? அப்படி சொல்லிட்டு உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே தயாவுக்கு உங்கள் மேலே சம்திங் ஏதோ ஒரு ஃபீல் வர மாதிரி அவருக்கு தெரியுது. இங்கே நீங்கள் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அங்கே அவருக்கு நான் ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிருச்சு.